सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। केन उपनिषत् शान्ति पाठ। ॐ आप्यायन्तु ममाङ्गानि वाक्प्राणचक्षुश्रोत्रमतो बलमिन्द्रियाणि च सर्वाणि सर्वं ब्रह्मोपनिषदं माकं ब्रह्म निराकुर्याम् मा ब्रह्म निराकरोद निराकरणमस्व निराकरणमेस्तु तदा आत्मनीत निरतेय उपनिषस्तु धर्मास्ते महि सन्तु ते महि सन्तु। ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹ. கேன உபனிஷத்துல மொத்தம் 4 கண்டங்கள். அதுல நாம பிரதம கண்டம் முடிச்சிட்டோம். தித்திய கண்டத்திலையும் 2 மந்திரங்கள் முடிச்சிருக்கோம். இப்ப 3வது மந்திரம் பார்க்கணும். यस्या मतं तस्य मतं मतं यस्य न वेदसः अविज्ञातं विजानतां विज्ञातमविजानताम्. இந்த கண்டத்துல முதல் மந்திரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, குரு சிஷ்யனிடம் ஒரு ஒரு கேள்விய கேட்கிறார். அது கேள்விங்கிறத விட ஒரு தத்துவத்தை சொல்றார். அதை கேட்டோன்னே முதலிய வகுப்புகள் முதலியே ஞானத்தை உபதேசம் பண்ணிட்டாரு. முதல் கண்டத்துல ஞானத்தை பற்றின உபதேசம் பண்ணி முடிச்சாச்சு. பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு தத்துவத்தை பத்தி அவர் சொல்றார். அப்போ ஃபர்ஸ்ட் மந்திரம் குரு சொல்ற மாதிரி மந்திரம் என்ன சொல்றாரு? எதி மன்யசே சுவேதேதி. எப்போ உனக்கு தெரியும் பிரம்மனை பற்றி நீ அறிவேன் நீ சொன்ன அப்படின்னா துப்ரமே வாப்பி நூனம் துவம் வேத பிரம்மணம் ரூபம் யதஸ்ய. என்ன சொல்றாரு? நீ பிரம்மத்தை இஃப் எதின இஃப் மன்யசே நினைச்ச என்ன நினைச்ச? துவேத நான் பிரம்மனை அறிவேன் அப்படின்னு நீ சொன்னேன்னா நீ அறிஞ்சதுல இன்னும் கம்ப்ளீட் ஆகல. இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணணும்? மீமாம்சம் பண்ணணும். மீமாம்சம்னா சாஸ்திர விசாரத்துக்கு மட்டும்தான் மீமாம்சம், அனலிட்டிக்கல். மறுபடியும் நீ வந்து கொஞ்சம் மீமாம்சம் பண்ணணும், விசாரம் பண்ணணும். எப்போ? பிரம்மனை நான் அறிந்தேன்னு சொன்னேனா அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ சிஷ்யனுக்கு ஒரு இக்கட்டான நிலை. உபதேசமெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு பிரம்மனை நீ தெரிஞ்சியான்னு கேட்டா, தெரிஞ்சதுன்னு சொன்னீனா நீ உண்மையில தெரியல. அப்ப தெரியலன்னு சொன்னாலும் தெரியல, தெரிஞ்சன்னு சொன்னாலும் தெரியல அப்படிங்கிற ஒரு அட்வான்ஸ்டு லெவல் ஆஃப் உத்தம அதிகாரி கிட்ட அவர் கேட்கிறார். ஏன் அது எப்படி அவன் உத்தம அதிகாரின்னு எப்படி தெரிஞ்சது? அந்த ஸ்டூடெண்டோட பதில். அவர் என்ன சொல்றாரு அப்படி கேட்டோன்ன, எனக்கு தெரிஞ்சுன்னு சொன்னாதான் அவரு நீ தெரியலன்றுவாரு. அவன் என்ன பதில் சொல்றான்? எனக்கு தெரியும், எனக்கு தெரியாது. இப்ப என்ன பண்ணுவீங்கங்கிற மாதிரி இந்த காலத்து பசங்க மாதிரியேதான். எனக்கு தெரியும், எனக்கு தெரியாது. நாகமன்யே துவேதி. எனக்கு தெரியும்னு எனக்கு தெரியல, எனக்கு தெரியாதுங்கிறது எனக்கு இல்ல அப்படிங்கிற பதில சொல்லிட்டு தான் பெற்ற ஞானத்தை விளக்கிட்டு அதுக்கப்புறம் அதை உறுதிப்படுத்துற பாருங்க செகண்ட் லைன்ல. என்னை மாதிரி இந்த வகுப்புல யார் யாரு எனக்கு தெரியும் எனக்கு தெரியாதுன்னு புரிஞ்சிருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்கும் புரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஞானம் ஃபர்ஸ்ட் லைன்ல. 2வது மந்திரத்துல ஃபர்ஸ்ட் லைன் பாத்தீங்கன்னா ஞானத்தை சொல்றாரு. அவர் தான் பெற்ற ஞானத்தை கொடுக்குறாரு. அதுலயே 2வது மந்திரத்துல 2வது லைன் என்ன சொல்றாரு? உறுதிப்படுத்துறாரு. பெற்ற ஞானத்தை அவர் அங்கு உறுதிப்படுத்துறத நம்ம பாக்குறோம். ஏன்? என்ன மாதிரி யார் யாரு தெரிஞ்சிருக்காங்களோ அவங்க எல்லாருமே பிரம்மத்தை அறிந்தவர், புரிஞ்சவங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் இப்ப 3வது மந்திரம் குரு ஃபர்ஸ்ட் மந்திரம், சிஷ்யன் 2வது மந்திரம்.
3வது மந்திரத்துல பார்த்தீங்கன்னா, இப்ப ஸ்ருதி பேசுது. உண்மையில் பிரம்மத்தை அறிதல்னா என்ன? அப்படிங்கிறத ஸ்ருதி வந்து விளக்குது. அதுதான் இப்ப நாம பார்த்துட்டு இருக்கிற மந்திரம். இது அதே கருத்து தான். நீங்க சொல்லப்போனா அதே கருத்து. சிஷ்யன் சொன்ன அதே கருத்த ஸ்ருதி வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுது. ஆமா. அறிந்தன்னு சொன்னா அவன் அறியல. அறிந்தன்னு சொன்னாலும் அறிந்தன்னு ஒருத்தன் சொன்னானா, உண்மையில் அறியலைங்கிற கருத்த அது நிலைநாட்டுது. அந்த ஞானத்த நிலைநாட்டுது 3வது மந்திரம். நம்ம 3வது மந்திரம் போறதுக்கு முன்னால, ஒரு பெரிய ஒரு விசாரம் பண்ணிட்டு தான் நம்ம போய் ஆகணும். அப்பதான் சுத்தி என்ன சொல்ல வருது, எத உறுதிப்படுத்துது அப்படிங்கிறது நமக்கு புரியும். இப்போ ஃபர்ஸ்ட்டு ஒரு விசாரத்த நம்ம ஆரம்பிக்கிறோம். விசாரம் அப்படிங்கும்போது டெக்னிக்கல் பாயிண்ட்டா, இப்ப 2 அவன் சொன்ன பதில இப்ப விசாரம் பண்றோம். ஃபர்ஸ்ட்டு ஞானம் எனக்கு தெரியும், தெரியாதுன்னு சொன்ன பதில விசாரம் பண்றோம். அப்பதான் அதே தான் ஸ்ருதியும் சொல்லுது. அப்ப தெரியும், தெரியாதுங்கிறத எந்த அர்த்தத்துல சிஷ்யன் குருகிட்ட சொன்னான். தெரியும், தெரியாது. அறிவேன், அறியவில்லை. ஈஸியா சொன்னான். பிரம்மனை அறிவேன், அறியவில்லை. அப்ப அறிவேன் அப்படிங்கிறத அவர் எப்படி புரிஞ்சுக்க அவருடைய ஞானம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்துல இருக்கிற அறிந்த பொருள்களிலிருந்து, நான் இன்னும் அறியாத பொருள்களிலிருந்து அது வேறுபட்டதுன்னு அர்த்தம். அவர் சொன்னதுடைய விளக்கம் என்ன? நான் அறிந்த, நான் அறியாத விஷயத்திலிருந்து அது வேறுபட்டது. ஏன்னா, அது அறியக்கூடிய, அறிவடு பொருளாக அது அறியக்கூடியதல்ல. அதுதான் உண்மையில் ஞானம். இப்போ இதனுடைய சாரம் என்ன? அறிவடு பொருளாக பிரம்மம் இல்லை. இந்த பதிலினுடைய சாரம் என்ன? பிரம்மம் நான் அறிவேன், அறியவில்லைங்கிறதுக்கு என்ன விளக்கம்? பிரம்மம் அறிவடு பொருளாக இல்லை. அப்புறம் எப்படி இருக்குது? அறிவடு பொருளுக்கு அறிவுக்கு ஆதாரமாக ஆத்மாவாக நான் அதை அறிந்துள்ளேன் அர்த்தம். எப்படி அறியல? அறிவடு பொருளா நான் அறிவேன். அவன் என்ன சொன்னா? அறிவேன், அறியவில்லை. அப்படிங்கிற பதில் தானே. அறிவேன்ங்கிறதுக்கு எப்படி அர்த்தம் அவர் எடுத்துக்கணும்? அறியவில்லைங் போது நான் அறிவடு பொருளாக அறியவில்லைன்னு சொல்றாரு. அறிவேன்னு சொல்லும்போது ஆத்ம தத்துவமாக அறிபவனுடைய சொரூபமாக நான் அறிந்துள்ளேன். அதான் கம்ப்ளீட் ஞானம். அறியவில்லைன்னு சொல்லும்போது அறிவடு பொருளாக நான் அறியவில்லை. அறிவேன்னு சொல்லும்போது ஆத்மத்தை எப்படி அறிவுக்கு ஆதாரமாக ஆத்மாவாக அறிந்துள்ளேன். இப்படி அறியல, இப்படி அறிஞ்சிருக்கேன். அவ்வளவுதான். தெரியும், தெரியாதுங்கிற மாதிரி அறிந்தேன், அறியவில்லை. இதே கருத்து தான் நான் சொன்னேன். ஸ்ருதி இதே கருத்து தான் சொல்லுது. இப்போ ஸ்ருதி என்ன சொல்லுது? வேத ந வேத. இது வந்து அப்படியே டெக்னிக்கல் மாதிரி நிறைவு பண்ணிக்கிட்டே போகும். நீங்க எழுதிக்கிட்டே வந்தீங்கன்னா அப்படியே பாயிண்ட் உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆயிடும். என்ன சொல்லுது? வேத அப்படின்னா ஜானாதி. அவேத விஜானாதி. எனக்கு தெரியாது. இப்ப வேத அப்படின்னா எனக்கு தெரியும், நான் அறிந்தேன் அப்படின்னா ஆத்மாவாக அறிந்தேன். வேத ந வேத அறியவில்லைனா அறிவடு பொருளாக அறிவடு பொருள் என்னது? அனாத்மாவாக நான் அதை அறியவில்லை. இந்த தத்துவத்துக்கு நீங்க சைக்கலாஜிக்கல் பாயிண்ட்ல இருந்து வந்தா கரெக்டா புரிஞ்சுக்கலாம். எப்படிங்க அறிந்தேன் அறியவில்லைன்னு சொல்றது? இப்போ ஒரு 4 உதாரணம் குடுக்குறேன் பாருங்க. ஈஸியா அது புரிஞ்சுரும். இல்லைன்னா அது வரைக்கும் கன்ஃப்யூஸ் ஆன மாரியே தான் இருக்கும். அறியவில்லைன்னா அறிவடு பொருளாக அறியவில்லை. அறிந்தேன்னா ஆத்மஸ்வரூபமாக அறிந்தேன். இதுதான் பதில். நீங்க பாருங்க, யார் ஒருத்தர் நான் மேலானவன் அப்படின்னு நினைக்கிறாங்களோ, எதனால நான் மேலானவன் அப்படின்னு ஒருத்தர் நினைக்கிறாங்களோ, தன்னைத்தானே மத்தவங்க சொல்லலாங்க, அது வேற. தன்னைத்தானே நான் மேலானவன்னு என்னைக்கு அவர் நினைக்கிறாரோ, அப்ப அந்த க்ஷணமே தன்னுடைய மேன்மையை அவர் இழந்து விடுகிறார். இதான் சைக்காலஜி. எப்ப நான் மேலானவன் நீங்க நினைக்கிறீங்களோ, அப்ப என்ன அர்த்தம்? ஆப்போசிட்ட திங்க் பண்ணி பாருங்க. எது வரைக்கும் நான் மேலானவன்னு நீங்க உணராத வரைக்கும் தான் நீங்க மேலானவனாக இருக்க முடியும்.
எப்ப நான் மேலானவன்னு நீங்க நினைக்கிறீங்களோ, அந்த மேன்மையை அப்ப நீங்க இழந்துட்டீங்கன்னு அர்த்தம். என்னால முடியும். நான் செஞ்சுருவேன். எனக்கு தெரிஞ்சிருச்சு. அப்படி. எத எடுத்தாலும் நான் அத நல்லா பண்ணிட்டேன். எனக்கு புரிஞ்சது. எனக்கு தெரிஞ்சு மேலானவன், மேலானவன். ஐ கேன் டூ இட். ஐ கேன் டூ இட். ஐ கேன் அப்படி சொல்ல சொல்ல அந்த இடத்துல உங்க மேன்மையை நீங்கள் இழக்கிறீர்கள்ன்னு இது ஒரு ரொம்ப சூக்ஷ்மமான பாயிண்ட். அதிசூக்ஷ்மமான சைக்காலஜிக்கல் பாயிண்ட். அப்ப என்னங்க, நான் மேலானவன்னு சொல்லக்கூடாதா? ஆர்குமென்ட் அப்படித்தான் வந்து கோருவீங்க. நீங்க சொல்லிக்கீங்க. நான் வேண்டான்னுலாம் சொல்லல. உண்மையான சைக்காலஜி என்னன்னு பாருங்க. அதிசூக்ஷ்மம். இப்ப பாருங்க, ஒரு தவம். தபஸ்வி. எப்ப ஒரு தபஸ்வி நேத்து பார்த்தோம் இல்லையா? கொக்கென நினைத்தாயா கொங்கணவா? அப்படிங்கும்போது, அவரு பாருங்க, தவம் பண்ணிட்டு நான் வந்து தபஸ்வி எனக்கு ஒரு அவாந்தர பலன் கிடைச்சிருச்சு அப்படின்னு தனக்கு தான தெரியாத வரைக்கும் அவர்னால அந்த கொக்க எரிக்க முடிஞ்சது. எப்ப நான் தபஸ்வின்னு அவரு தெரிஞ்சிருச்சோ, அப்ப பார்த்தா யாரு? அந்த அந்த ஹவுஸ் ஒய்ஃப விட அந்த யாரு? எந்த கடை வச்சிருந்தா அவன் கசாப்பு கடை. அவன்ட்ட போய் தர்மத்த கத்துக்க வேண்டிய நிலைக்கு அவர் இறங்கி விட்டார். அது வரைக்கும் அவர் பாட்டுக்கு போயிட்டு இருந்தாரு. ஒரு கொக்க எரிச்சோன்ன, நான் பெரிய தபஸ்வி. அப்படின்னு ஆனோன்ன, தவத்தை பலத்தை அவர் இழந்து விட்டார். ஏன்? யார்ட்ட போய் படிச்சாரு அப்புறம் பாடம்? ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் கிட்டயும், ஒரு கசாப்பு கடைக்காரன்ட்டயும் போயி பாடத்தை கற்றுக்கொண்டு தான் திருப்பி அவர் தவத்த ஃபாலோ பண்ண முடிஞ்சது. இதுவும் புரியலைன்னா இன்னொரு ஈஸியான எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. ஒரு குழந்தை வீட்ல இருக்கு. நீங்க வந்து அந்த குழந்தையினுடைய மழலைய நீங்க என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்க. அது தப்பு தப்பா தான் பேசும். கிராமர் மிஸ்டேக்கோட பேசும், வா போன்னு பேசும், நேத்துக்கு நாளைக்குங்கும், நாளைக்கு இன்னைக்குங்கும். யாழ் இனிது குழல் இனிது என்போர் மழலைதம் சொல் கேளாதவர்ன்னு அர்த்தம். அப்ப அந்த அளவுக்கு குழந்தையினுடைய இது வந்து நமக்கு சந்தோஷத்த குடுக்கக்கூடியது. இது தெரிஞ்ச பாயிண்ட். எப்ப குழந்தைக்கு வாங்க. எப்ப அந்த குழந்தைக்கு அது தெரியாது. நாம பேசுற மழலையினால இவங்க சந்தோஷம் அடைகிறார்கள்ன்னு அந்த குழந்தைக்கு தெரியாது. சிரிச்சா அது சிரிக்கும். ஆனா நம்ம சந்தோஷம் அடைஞ்சு சிரிக்கிறோங்கிறது அது தெரியாது. எப்போ அந்த குழந்தை நான் பேசுற மழலையில இவங்க சந்தோஷம் அடையறாங்கன்னு தெரியுதோ, அப்ப அந்த குழந்தைகிட்ட இருந்து மழலை போயிரும். கரெக்ட்டா பேசுதுன்னு அர்த்தம். புரிஞ்சுச்சுன்னு அர்த்தம். புரிஞ்சுதுங்களா? இதுவும் புரியல அப்படின்னா இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ ஒரு ஆத்ம ஞானத்த பெற்ற நம்ம லைன்லயே வரும் எக்ஸாம்பிள். நான் ஞானி அப்படின்னு யார் ஒருத்தர் சொல்றாரோ, அவர் அந்த ஞானத்துல தான் ஞானின்னு யாரு நினைக்கிறாங்களோ, அவங்க உண்மையில் ஞானி அல்ல. என்னங்க எல்லாம் காலங்காத்தால எழுப்பிட்டு உட்கார வச்சு எல்லாம் மாத்தி மாத்தி சொல்றீங்க. மாத்தி திங்க் பண்ணி பாருங்க. உண்மை தெரிஞ்சு போயிரும். ஏன்னா, நான் ஞானின்னு நான் சொன்னேன்னா, மனதின் மேல் அபிமானம் கொண்டவங்க தான் என்ன சொல்லணும்? இந்த மனம் ஞானத்தை பெற்றுச்சு. அப்படிதானே அர்த்தம்? இப்ப ஞானின்னு நான் சொல்றேன் அப்படின்னா, மனதின் மேல் அபிமானம் பெற்று இந்த மனம் என்னுடைய மனம் ஞானத்தை பெற்றுச்சுங்கும்போது, அவன் ஞானி அல்ல. ஏன் நீங்க யாருன்னு என்ன சொல்லணும்? நான் ஆத்மா. அப்படின்னு சொல்லும்போது தான் அங்க ஞானம் பூரணம்னு அர்த்தம். நான் ஞானி அப்படின்ட்டு வந்தது என்ன அர்த்தம்? சோ, அந்த அது தான் ஞானி என்று நினைக்காத வரைதான் அவன் ஞானியாக இருக்க முடியும். எப்ப ஞானின்னு தன்னை நினைச்சுக்கிறானோ, அவனுக்குள்ள மத்தவங்க சொல்லுவாங்க. ஏங்க அவங்க பக்கா ஞானிங்க. மத்தவங்க சொல்லுவாங்க. அது மேட்டரே இல்லைங்க. அதான் சொன்னேன் அத்தி சூக்ஷ்மம் இது. மத்தவங்க சொல்லலாம். இவங்க ஞானின்னு. அவங்களுடைய செயல்பாடுகள வச்சு, அவங்களுடைய டீச்சிங்ஸ வச்சு மத்தவங்க சொல்லலாம். இவங்க வந்து பக்கா பிரம்மனிஷ்டங்க ஞானிங்கிற வார்த்தைய மத்தவங்க சொல்லுவாங்க. அதுக்கு குவாலிஃபைடா இவர் இருப்பாரு. அதுல மாற்று கருத்துக்கே இடமில்ல. ஆனா எப்ப நான் ஞானின்னு ஒருத்தர் நினைக்கிறாரோ, அப்ப என்னங்க அர்த்தம்? அந்த மனம் இந்த மனம் வந்து ஞானத்தை பெற்றுச்சு. அப்ப எங்க அபிமானம் அவருக்கு இன்னும் ஒட்டிக்கிட்டு உட்கார்ந்திருக்குது விஞ்ஞானமய கோஷத்தில். அவர் இன்னும் விட்டு வெளியில வல்லின்னு. மற்ற எந்த ஞானத்தை நீங்க பெறுங்க. ஒரு நாதஸ்வர ஞானமாகட்டும், ஒரு எந்த ஞானமா இருந்தாலும் சரி. அதுல வந்து கண்டிப்பா ஒரு கர்வம்ங்கிறது நமக்கு வந்தே தீரும்.
அதுல நீங்க மாற்று கருத்துக்கே இடம் இல்ல. ஏன்னா நீங்க பணத்தினால ஒரு கர்வத்தை அடைஞ்சீங்கன்னா அது இழக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா என்னைக்கு ஒரு நாள் பணம் இல்லாம போயிடும் நம்ம கிட்ட. ஏதோ ஒரு நாள் வரும். நீங்க ஒரு 4 பேர் புகழ்ந்து பேசுறாங்கன்னு உங்களுக்கு ஒரு கர்வம் வந்துட்டு வச்சுங்களேன், அதே 4 பேர் பின்னால இகழ்ந்து பேசும்போது நமக்கு அந்த கர்வம் காணாம போயிரும். சோ அந்த கர்வம் எல்லாம் போகக்கூடியது. ஆனா, இந்த வித்யா கர்வம் இருக்குது பாருங்க. ஒன்ன கத்து அதன் மூலியமாக நமக்கு ஒரு கர்வம் வந்துருச்சுன்னு வச்சுக்கங்களேன். ஏன் வித்யா தான் நம்மள விட்டு போகாதே. நம்மள விட்டு உங்ககிட்ட இருக்கிற செல்வமெல்லாம் போனா நம்மள்ட்ட கல்வி செல்வம் போறதுலயும் படிக்கிறோமா இல்லையா? எத நீ இழந்தாலும் கல்வி செல்வத்துல அதனால நல்லா படிச்சுக்கோ, படிச்சுக்கோ. எல்லாமே உன்னை விட்டு போனா கூட கல்வி செல்வம் உன்னை விட்டு போகாதுன்னு சொல்றோம்ல. அப்ப கல்வி செல்வம் என்னை விட்டு போகாத வரை கர்வம் போவதற்கு வாய்ப்பில்லை. அதனாலதான் வித்யா கர்வம்ங்கிறது ஒரு வேதாந்திக் ஸ்டூடெண்ட் அதிகமா ஒர்க் பண்ணி உடைச்செறிய வேண்டிய இடம். எனக்கு அது தெரியும். எனக்கு அது சாண்டிங் தெரியும். இது நான் இந்த உபனிஷத் முடிச்சுட்டேன். அந்த உபனிஷத் முடிச்சுட்டேன். நான் பாஷ்யம் படிச்சுட்டு இருக்கேன். பாஷ்யம் முடிச்சுட்டேன். பிரம்மசூத்திரம் முடிச்சுட்டேன். அப்படிங்கிற ஒரு கர்வம் கண் அந்த இடத்த நல்லா ஒர்க் அவுட் பண்ணி அத தூக்கி எறிய தெரியுது. மத்தவங்க சொல்லலாம். இவங்க நான் இவ்வளவு படிச்சிருக்காங்க, அவ்வளவு படிச்சு அது வேற விஷயம். நம்ப மனசுக்குள்ள. மத்தவங்க சொல்றதுக்காக நம்ம அதை நினைக்கணுங்கிற அர்த்தம் கிடையாது. அது சொல்றான்னு அவங்க சொல்லிட்டு போட்டும். நம்ப மனசுக்குள்ள அந்த வித்யா கர்வத்த ஏன்னா இது ஒரு சைக்கலாஜிக்கல் பாயிண்டா போகும்போது கண்டிப்பா வித்யா கர்வம் ஷுட் டேக்கன் கேர் ஆஃப். ஏன்னா வித்யாங்கிறது அழியாததுனால வித்யா கர்வம் அழியாம நீங்க நாதஸ்வரம் பாடுறவங்க நீங்க பாருங்க பெரிய பெரிய வித்வான்கள்லாம் பாருங்க அந்த கர்வத்திலேயே அவங்க உட்கார்ந்துருப்பாங்க. அப்புறம் அது கர்வம் இருக்கும்போது என்ன தெரியுங்களா ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா மரியாதை எதிர்பார்க்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் 4 பேர் மதிப்பான், 4 பேர் மதிக்க மாட்டான். உடனே டென்ஷன் ஆயிடுவாங்க. ஏன் என்கிட்ட இவ்வளவு திறமை இருக்குது, எனக்கு எவனும் மதிக்குமா? இது ஒரு சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ். அவங்களுடைய மன அமைதியை கெடுக்கக்கூடிய விஷயம் கர்வம். சோ என்ன எடுத்துக்கணும்? கர்வம் வராமல் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் as a வேதாந்திக் ஸ்டூடெண்ட். ஒரு சாண்டிங் தெரியும். நான் ஒரு கர்வம் மத்தவங்களோட நல்லா சொல்றேன். நான் ஒரு கர்வம் நான் சொல்றேன் பாருங்க. சொல்லும் போது இறைவனுக்கு அர்ப்பணமா சொல்லணும். நான் எப்படி சாண்ட் பண்றேன் பாருங்கன்னு நீங்க பாடி காமிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க. சாண்ட் பண்ணி காமிச்சிங்கன்னு வச்சுங்க. கர்வம் அப்படியே முளைச்சிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். அப்ப அந்த இடத்துல அது கிள்ளி போட தெரியும். எப்படிங்க கிள்றது? அது வாட்டுக்கு உள்ள வருதே. என்ன எனக்கு நல்லா சாண்ட் பண்ணணும்னா எவ்வாறு என்ன எல்லாரும் பாருங்க கேளுங்கிற மாதிரி எனக்குள்ள கர்வம் வருது அப்படின்னா எவ்ரிதிங் இஸ் கிவன் டு மீ பை பகவான். அந்த ஞானத்தை உள்ள கொண்டாந்து போட்டு 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 என்ன பண்ணணும்? இந்த கர்வத்தை தூக்கி எறியணும். ஏன்னா இந்த பாடியை கொடுத்தது அவரு. சாண்டிங்க்கு சாண்டிங் பண்ணக்கூடிய புத்தி சக்தியை கொடுத்தது அவரு. இல்லைங்களா? அவருதான் ஸ்தூல சரீரத்தை கொடுத்திருக்காரு. மனதுல இந்த சாண்டிங் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியை கொடுத்தவரு. அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கொடுத்தவரு. வெளியில அந்த சாண்டிங் மெட்டீரியலை கொடுத்தவரு. புருஷ சுத்தத்தை கொடுத்தது யாருங்க? அவருதானே கொடுத்தாரு. அத படிக்கக்கூடிய சக்தியை மனதுக்கு கொடுத்ததாரு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுத்ததாரு. காதை கொடுத்ததாரு. வாயை கொடுத்தது. ஏன்னா அது காதுல கேட்டு வாயில சொல்றோம். அந்த காதை கொடுத்தது அவரு. அந்த வாயை கொடுத்தது அவரு. அந்த நாக்க கொடுத்தது அவரு. அது எப்படி கேட்கறத சக்தியை கொடுத்தது அவரு. அத வாயில சொல்லக்கூடிய சக்தி எல்லாம் அவரு கொடுத்துட்டாரு. அப்புறம் என்னங்க நான் சொல்றேன்? நான் சொல்றேன்னா அது என்னங்க நான் சொல்றேன்? என்னத்த நான் சொல்றேன்? எல்லா சக்தியும் கொடுத்து அது சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு குருவை கொடுத்து அதுக்குண்டான காலத்தை உங்களுக்கு கொடுத்து கொஞ்சம் நஞ்சமா கொடுத்திருக்காரு அவர் இறைவன். இதெல்லாம் அவர் கொடுத்து பார்த்து படிக்கிறோம் அப்பா. இதுக்கு எதுக்கு அந்த கர்வம்? நான் கரெக்டா சொல்லிட்டேன். மத்தவங்க எல்லாம் தப்பா சொல்றாங்க, நான் கரெக்டா சொல்லிட்டேன். ஏன்னா சாண்டிங்ல வரும் பாருங்க ஒரு கர்வம். ஐயோ அதனாலதான் வேதாந்தி நிறைய பேர் வேதாந்திக் ஸ்டூடெண்ட்ஸ் சாண்டிங்கே சொல்லி தர மாட்டாங்க. நிறைய குருக்கள் சொல்லி தரது இல்ல. ஏன்னா அவங்க இதுல போய் லாக் ஆயிருவாங்க. சில பேர் அதுக்கு பின்னாலே போக ஆரம்பிச்சிருவாங்க. வேதாந்தத்தை விட்டு போட்டு சாண்டிங் பின்னாலே போக ஆரம்பிச்சது நம்ம பாக்குறோம். எனக்கு அது ஒரு அப்படியே ஒரு என்ன சொல்றது? அது வேற உங்களுக்கு அது படிக்க படிக்க உங்களுக்கு குடும்பம் எல்லாமே ஒரு நல்ல சூழ்நிலைக்கு வரும். கண்டிப்பா வரும். நீங்க எதுல இருந்து விடுபட நினைக்கிறீங்களோ எல்லாத்தையும் விடுபட வைக்கும் அந்த சாண்டிங். அப்புறம் எது வேணும்னு கேக்குறீங்களோ அது தானா நமக்கு கேட்க கூட தெரிஞ்சிருக்காது. இந்த நேரத்துல நமக்கு இது வேணும்னு கேட்க கூட தெரிஞ்சிருக்காது. கதவை தட்டிட்டு வீட்டு கதவை தட்டிட்டு நிக்கும் பாருங்க. அப்படியே சரண்டர் ஆயிருது. எதுல? சாண்டிங்ல. எதை விட்டடிச்சிருது? வேதாந்தத்தை விட்டடிச்சிருது. அந்த அளவுக்கு அது உங்களை ஈர்க்கும். ஏன்னா இறைவனோட வாக்கு இல்லையா? இறைவனோட வாக்கு இல்லையா? அது எப்படி உங்களை அட்ராக்ட் பண்ணாம போகும்? நாம படிக்கணுங்கிற உந்துதல் எப்படி இல்லாம போகும்? சோ அது கண்டிப்பா அந்த வேலை பண்ணி அப்ப அதுல கர்ப்பம்ங்கிற இடத்துல மாத்தி எது? நான் நல்லா சாண்ட் பண்றேன்னு என்னைக்கு நீங்க நினைக்கிறீங்களோ அப்பவே சாண்ட் பண்ற சக்தியை நீங்கள் இழந்து வருகிறீர்கள் அர்த்தம். எப்ப நீங்க நினைச்சீங்கனாலும் சரி நான் சூப்பரா பண்ணுவேன் நினைச்சா நான் மேலானவன் ஃபர்ஸ்ட் சொன்னேன் இல்லையா?
எந்த ஒருமே நான் மேலானவன் நீங்க நினைக்கும் போதே அந்த தவம் தன் வலிமையை இழக்கும். இது ஒரு வேதாந்திக் ஸ்டூடெண்ட்டும் சேன் பண்றவங்க ஏன்னா இது வித்யா கர்வம். வேற ஏதாவது கர்வம் இருந்தா போயிருங்க. காசு பணம் புகழெல்லாம். ஆனா இது நம்மளோட இந்த கர்வம் போகாத வரைக்கும் வேதாந்தம் உள்ள என்ன அப்ப அந்த கர்வம் உள்ள வந்துச்சு எப்படி போக்குறது? என்ன ஃபேக்ட்? எல்லாத்தையும் கொடுத்திருக்காரு. அதை அடிக்கடி நினைச்சுக்கணும். இந்த பணத்தை கொடுத்திருக்கார், புக்கு கொடுத்திருக்கார், குரு கொடுத்திருக்கார், டைம் கொடுத்திருக்கார், சக்தி கொடுத்திருக்கார், அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்ள கவனிச்சு சொல்லக்கூடிய சக்தியை கொடுத்திருக்கார், காது கொடுத்திருக்கார், வாய் அல்ல பங்கன் அந்தந்த தேவதைகள். காது பாத்தீங்கன்னா அந்த தேவதை உட்காந்து பாத்துக்குது, நாக்க பாத்தீங்கன்னா அந்த தேவதை உட்காந்து பாத்துக்குது. நீங்க என்னங்க ரிப்பேர் பண்றீங்க? நாக்கையும் ஏதாவது பிரச்சனை வந்தா அந்தந்த எல்லாம் செட் பண்ணி அப்படியே நிக்க வச்சா பார்த்து படிக்கிறோமாப்பா. அதுல வேற 1000 பிழை வேற. அது எங்க போய் முட்டிக்கிறது? அதை சொன்ன திருப்பி சொல்லும் போது 4 பிழை. அதுக்கு திருத்தறக்கு வேற ஒரு ஆள் வேணும். இத்தனையும் பண்ணி கொடுத்தா என்னத்தை நாம கிழிச்ச நமக்கு பெருமை? ஏதும் கிடையாது. அப்படி நினைக்கிறான் பாருங்க, நான் ஒண்ணும் கிடையாதுன்னு. அவன் தான் ஸ்டெப் மேல ஸ்டெப் மேல ஸ்டெப் மேல ஸ்டெப் மேல போயிட்டு இருப்பான். அவனுக்கு தெரியாது. அவன் அறியாம மேன்மைக்கு போயிடுவான். எப்ப ஒரு லைன்லயும் மேன்மை நான் மேன்மை நினைச்சானோ தவம் தன்னுடைய வலிமையை அங்கு இழந்து விடும். நிறைய பார்த்திருக்கோம். நாங்க அனுபவத்துல சொல்றோம். இதுல சாண்டிங் பொறுத்த வரைக்கும் அந்த அவ்வளவு கெப்பாசிட்டி இருக்கும். ஆனா இந்த நான் மேலானவன் நினைக்கிறான் பாருங்க, முடிஞ்சதுக்காரு. ஏன்னா அந்த தவம் அந்த இடத்துல அந்த வலிமை இழந்து, அதுக்கு மேல அவங்க அந்த லெவலுக்கு மேல அவங்களால போக முடியாது. அந்த ஒரு லெவல்ல பெருமைப்படுறாங்க பாத்தீங்களா, அந்த லெவலை தாண்டி அவங்களால போக முடியாது. எது நான் படிக்கிறேன். நான் திருப்பி அதான் நான் கேட்கிறேன், என்னத்தை நாம படிச்சோம்? இத்தனையும் கொடுத்து கிவன் டு மீ புக்கை பார்த்து படிக்கிறோம். அது கொட்டி ரெக்கார்ட் பண்ணி அனுப்பு. இத்தனை கொட்டுனா ரெக்கார்ட் பண்ணி அனுப்புறீங்க, கத்துக்கிறீங்க. என்ன அதுக்கு மோட்டிவேஷன் வேற ஒரு ஆள் வேணும். சொல்லி கொடுத்தா மட்டும் பத்தாது. மோட்டிவேஷன் வேற பின்னால வந்து ஒரு ஆள் படி கோயிலுக்கு வா வந்து சொல்லு மனப்பா படிச்சு பிராக்டிஸ் பண்ணு. இத்தனையும் சொன்னா பண்றீங்க. இதுக்கு எதுக்கு அந்த கர்வம்? அதான் அதுக்கு தான் சொல்றது. இப்ப நாம எங்க வந்தோம்? சைக்கலாஜிக்கல் பாயிண்ட் பிடிச்சாச்சு. அடுத்தது இந்த அடுத்த மந்திரம் பாத்தீங்கன்னா ஒரு 3வது மந்திரத்துக்கு மீனிங் பார்த்துட்டு போறதுக்கு போலாம். இது குரு சொன்னது. என்ன சொல்றாரு? அதே கருத்து. சிஷ்யன் சொன்ன அதே கருத்து. யார் ஒருவன் பிரம்மனை அறிந்தேன்னு சொல்றானோ அவன் உண்மையில் அறியவில்லை. யார் ஒருத்தர் நான் பிரம்மனை அறிவேன் அறியவில்லைன்னு சொல்றாங்களோ அவன் அறிஞ்சிட்டான்னு அர்த்தம். இதுதான் மெயின் கான்செப்ட். பேஜ் நம்பர் 90ல யாருக்கு இது நான் இவ்வளவு நேரம் சொன்னது 3வது மந்திரத்தினுடைய விளக்கம். 4வது மந்திரத்துக்கு இனிமேல் தான் போறோம். யாருக்கு பிரம்மம் அமதம்னா பிரம்மம் அறியப்படவில்லையோ, எப்படி விஷயமாக புரிஞ்சுக்கணும். அறிவடு பொருளாக, விஷயம் என்ன? அறிவடு பொருளாக அவனுக்கு பிரம்மம் அறியப்பட்டதாகிறது. அந்த இடத்துல அவன் என்ன சொல்றான்? நான் அறிவே. எப்படி அறிவடு பொருளாக நான் அறியல, ஆத்மாவாக நான் அறிந்தேன்னு அவன் சொல்றானோ அவனுக்கு அது அறியப்பட்டதாகிடுச்சு. யாருக்கு பிரம்மம் விஷயமாக அறியப்பட்டதோ, நான் ஒரு விஷயமாக பிரம்மனை அறிஞ்சேன்னு எவன் சொல்றானோ அவன் பிரம்மனை அறிந்தவன் அல்ல. சோ அறிந்தேன், ஸ்டூடெண்ட் என்ன சொன்னா? அறிந்தேன் அறியவில்லை. அதனோட விளக்கம் தான் ஸ்ருதியே மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுது. அறிந்தேன்னா அறிபவனுடைய சொரூபமாக அறிந்தேன், அறிவடு பொருளாக நான் அறியவில்லை. இதுதான் சாரம் ஆஃப் திஸ் 2 மந்திரத்துக்கு. இதுதான் சாரம். ஏனெனில் ஞானிகளுக்கு பிரம்மன் விஷயமாக அறியப்பட்டது அல்ல. எந்த ஒரு ஞானியும் தன்னை ஞானின்னு சொல்லிக்கிறது இல்ல. அப்புறம் அது விஷயமாக அவன் அதை அறியப்படவில்லை, தானாக அவன் அதை அறிகிறான். அஞ்ஞானிகளுக்கு பிரம்மம் விஷயமாக அறியப்பட்டதா ஆகும். யாருக்கு அமதம் பிரம்மம் விஷயமாக அறியப்படவில்லையோ தஸ்ய அவருக்கு மதம் பிரம்மம் அறியப்பட்டது. யாருக்கு மதம் பிரம்மம் விஷயமாக அறியப்பட்டதோ சக அவர் ந வேத, அவர் அதை அறிந்தவர் இல்லை. எப்ப நான் பிரம்மனை ஒரு விஷயமா பார்த்தேன் அப்படின்னீங்கன்னா அவர் என்ன பிரம்மனை அறியலின்னு அர்த்தம். அடுத்தது விஜா நதாம், ஏனெனில் ஞானிகளுக்கு அவிஞானம் பிரம்மம் விஷயமாக அறியப்பட்டது அல்ல. அவிஜானதாம், அஞ்ஞானிகளுக்குத்தான். அவங்கதான் என்ன சொல்லுவாங்க? நான் பிரம்மனை அறிவடு பொருளாக ஒரு விஷயமாக அறிந்தேன் அப்படின்னு யாரு சொல்றாங்களோ அவங்க அஞ்ஞானி. அப்படின்னு என்னத்தோம்?
ஞானத்தை இன்னும் பெறவில்லை. இப்ப அடுத்தது ஒரு முக்கியமான ஸ்லோகம். எப்படி நம்ம ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம் வெரி முக்கியம் கேனோபனிஷத்துல அது அளவுக்கு ஈக்குவலான மந்திரம் இப்ப வருது. பிரதிபோத விதித்தம் மதம். இது கோட் பண்ணாத ஆச்சாரிகள் இருக்க மாட்டாங்க. அவ்வளவு இம்பார்ட்டன்டான எப்படி ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்திரம் வெரி இம்பார்ட்டன்ட்டோ, ஏன்னா அதுதான் மெயின் பிரதிக்னா வாக்கியமே. அத எக்ஸ்பிளைன் பண்றதுதான் ஹோல் கேன உபனிஷத்தே. அதை போல அந்த அளவுக்கு ஈக்குவலான ஒரு வேர்டு வருது. பிரதிபோதம் பிரதிபோத விதித்தம் மதம் அமிர்தத்துவம் ஹி விந்ததே ஆத்மனா விந்ததே வீரியம் வித்யா விந்ததே அமிர்தம். இதுல 3 விஷயங்கள் இந்த மந்திரத்துல இருக்கு. ஃபர்ஸ்ட் பிரம்ம ஞான உபாயத்தை சொல்றாரு. 3 விஷயங்கள். பிரம்ம ஞானத்தை பெறக்கூடிய உபாயம் என்ன? 2வது சாதனை என்ன? சாதனா. 3வது ஞானத்தினுடைய பலன் என்ன? அமிர்தத்துவம் வேர்டு வருதா? அது ஞானத்துடைய பலன். இந்த 3 கருத்தையும் அப்படியே கேப்சூல் மாதிரி எல்லாத்தையும் போட்டு கவர் பண்ணி 2 லைன்ல ஆக்சுவலி இதுதான் ஹோல் வேதாந்தமே. பிரம்ம ஞானத்தை பெறக்கூடிய உபாயம், அப்புறம் சாதனைன்னு என்ன, ஞான பலன், முடிஞ்சு போச்சு. இவ்வளவுதான் ஹோல் வேதாந்தமே. அத நட்ஷெல்லா போட்டு கொடுக்கிறார். இப்ப பிரம்ம ஞானத்தை ஃபர்ஸ்ட் உபாயம். எப்படி பிரம்ம ஞானத்தை உபாயம் எப்படி விசாரம் செய்வது, எப்படி அதை எங்கு அறிதல், அத பிரம்ம ஞான உபாயம் என்ன, அதை எப்படி விசாரம் பண்றது, அந்த பிரம்மனை எங்கு அறியறது, அது எந்த மாதிரி அது விளங்கி கொண்டிருக்கிறது, பிரம்மம் எந்த மாதிரி இருக்குது, சாட்சி ரூபமாக அது இருந்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்லுவோம் ஜென்ரல் பதில். பிரம்மம்ங்கிறது விசாரம்ங்கிறது எப்படி பண்ணணும், வெரி இம்பார்ட்டன்ட் இன் வேதாந்தா. விசாரத்தை எப்படி பண்ணணும், அதை எங்கு அறிய, விசாரத்தை எப்படி பண்ணணுங்கிறது குரு விசாரம் பண்ணி கொடுப்பாரு. நம்ம உட்காந்து கேட்கறோம், நாமளே விசாரம் பண்றது இல்ல. அப்போ எப்படி விசாரம் பண்ணி இதை புரிஞ்சுக்கணும். 2வது இந்த பிரம்மத்தை ரிஷிகேஷ்ல போய் அறிஞ்சுக்கிறதா, இமயமலையில போய் பாக்குறதெல்லாம் எங்க அறிதல், மனதில் அறிதல். பிரம்மனை எங்க அறியறான், மனதில். அடுத்து 3வது எந்த மாதிரி அது சொரூபம், சாட்சி சொரூபம். இது 3 நம்ம தெளிவாயிட்டு நாம இது கேள்வி கேட்கும்போது பாஷ்யத்துல சங்கர கேட்பாரு, கதம் குத்ர அப்படிங்கிற மாதிரி. கதம்னு எங்கு அறிதல், குத்ர எந்த இடத்துல அறிதல்ங்கிறது, இந்த மாதிரி கேள்விகள் கேட்டு இந்த 3க்கு விடை இங்க இருக்கு அப்படிங்கிறது அவரோட விளக்கம். இப்ப கம்மிங் டு எதை பார்க்கணும், பிரம்ம ஞான உபாயம். அதை எங்கு அறிதல், எப்படி அறிதல், எப்படி விசாரம் செய்தல், அதை எங்கு அறிதல், எந்த மாதிரி சாட்சி ரூபமாக அது எப்படி இருக்குது, எந்த ரூபத்தில் இருக்குது, இத பத்தி விசாரம் இப்ப ஸ்டார்ட் ஆகுது. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் சர்வவ்யாபி ஆத்மா. ஃபர்ஸ்ட் என்ன போறோம், பிரம்மத்தை எங்கு எப்படி விசாரம் செய்து எந்த ரூபத்தில் அது இருக்குதுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது, அறிதல். கண்டுபிடிக்கிறதுல ஆல்ரெடி இருக்க போய் அறிதல். சர்வவ்யாபி ஆத்மா டெக்னிக்கல் பாயிண்ட்ல நாம விசாரத்தை ஆரம்பிக்கிறோம். நம்ம என்ன பார்க்கிறோம், பிரம்ம தத்துவம் எங்கும் வியாபித்திருக்கிறது. ஆத்ம தத்துவம் சர்வவ்யாபி, மீதம் மிச்சம் இல்லாமல், அசேஷதக சர்வவ்யாபி. நான் பல தடவை பார்த்திருக்கோம். பிரம்மங்கிறது ஒரு இடத்துல, ஆத்மாங்கிறது ஒரு சரீரத்துக்குள்ள கட்டுண்ட விஷயம் அல்ல. அது எங்கும் வியாபித்திருக்கிற, சிருஷ்டி செய்யப்பட்ட அனைத்திலும் என்னது, சர்வவ்யாபி ஆத்மா. ஆனா பார்த்தா என்ன தெரியல, கண்ணை திறந்து பார்த்தா என்ன தெரியல, பிரம்மம் தெரியல. இதுதான். அப்போ அது எங்கு வெளிப்படுகிறது அப்படின்னா எண்ணத்தில் வெளிப்படுகிறது. வியாபியாக ஆத்மா இருந்தாலும், ஆத்மாங்கிறது உடலை ஆதாரமாக இருக்கும்போது அந்த கான்சியஸஸ்க்கு ஆத்மானு பேரு. இந்த உலகத்துக்கு சிருஷ்டி செய்யப்பட்டதுக்கு ஆதாரமாக இருக்கிற இடத்துல நம்ம பார்க்கும்போது அதுக்கு பிரம்மோன்னு பேரு. மொத்தத்துல சத்து சித்து ஆனந்தம் என்னது, ஆத்மா பிரம்ம சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம. இப்போ எங்கும் வியாபித்திருக்கிறது, ஆனா நம்மளால என்ன பண்ண முடியாத, அறிய முடியல. அப்போ அது எங்க வெளிப்படுகிறது, எண்ணத்தில் வெளிப்படுகிறது. எண்ணத்தில் தாட், அதுல ஒழிந்து ஒரு பிரதிபோதம் என்ன, ஒரு தாட்டிலையும் அந்த பிரம்மம் ஒளிந்து கொண்டு இருக்கிறது. ஒரு எண்ணத்திலும் சாட்சி ரூபமாக அது வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறது.
எங்க தேட ஆரம்பிச்சுட்டோம், வெளியில தேட விட்டு எங்க வந்துட்டோம், எண்ணம்னா எங்க வருது, கையிலயா கால்லயா, மனதில். சோ பிரம்மனை எங்க தேடக்கூடாது, வெளியில தேடிட்டு இருக்க கூடாது, ஆகாசத்துல, நீர்ல, காற்றுல, அக்னியில பிரம்மத்தை தேடாதீங்க. ஏன்னா அது வெளிப்படுற இடம் என்னது, எண்ணம், தாட். அதுக்குள்ள அது ஒளிஞ்சிட்டு இருக்குது. ஏன்னா இப்ப நீங்க பாருங்க, எத்தனையோ எண்ணம் வரும். இப்ப நம்ம ஒரு செல்போன் பாக்குறோம், ஒரு தாட். தாட்னா என்ன, எண்ணம். மனம் எப்படி வெளிப்படுது நமக்குல, எண்ணம், தாட். இது வந்து விருத்தி. சான்ஸ்கிரிட்ல சொன்னா அதுக்கு பேரு விருத்தி, தமிழ்ல சொன்னா எண்ணம், இங்கிலீஷ்ல சொன்னா தாட். அதுல பிரம்மம் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது, ஆனா ஒளிந்து கொண்டு இருக்கிறது. இப்ப நம்ம என்ன பண்ணணும், எண்ணத்தை போட்டு நசுக்கி பிரம்மனை கண்டுபிடிக்கிறோம். அந்த ஒளிந்து கொண்டிருக்கிற பிரம்மன், அது அவர் சொல்லுவாரு, ஒரு நசுக்கு நசுக்குங்கப்பா எண்ணத்தை, சுவாமி தயானந்த சொல்லுது, ஒரு நசுக்குனீங்கன்னா உள்ள பிரம்மம் தெரிஞ்சிரும். அவ்வளவுதான், இதுக்கு எதுக்கு போய் அப்படி கஷ்டப்படுறீங்க, ஒரு ஓன் தாட்டுல வாங்க, உங்களுடைய எண்ணத்தை கவனிங்க, அதை இப்படி ஒரு நசுக்குனீங்கன்னா பிரம்மத்தை அறிஞ்சு. ஏன்னா அங்க அது வெளிப்பட்டு கொண்டு ஒளிந்து கொண்டிருக்கிறது. சாட்சி ரூபமாக அந்த எண்ணம், அந்த எண்ணத்துக்குள்ள சாட்சி ரூபமாக பிரம்மம் வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆனா அது ஒளிந்திருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது. இப்போ ஒரு ஸ்டெப்பா வரும். ஸ்டெப் 1. இப்ப எண்ணத்துக்கு போற நம்ம ஆராய்ச்சி, என்னுடைய எண்ணம், ஒரு எண்ணம். இப்போ ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு இல்ல, 1 மணி நேரத்துக்கு என்னமோ 60,000 தாட் வருதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. மனிதனோட மூளையில 1 மணி நேரத்துக்கு எத்தனை தாட் வருதாமா, 60,000த்துக்கு மேலேங்கிறாங்க. அது சில பேர் ஃபாஸ்ட் திங்கர்ஸ், சில பேர் ஸ்லோ திங்கர்ஸ், அதுக்கு தகுந்த மாதிரி அது முன்ன பின்ன மாறும். 60,000 தாட் வருதுன்னு வச்சுக்கலாமே. 1 மணி நேரத்துக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நமக்குள்ள 60,000 தாட் வருதுன்னா, 60,000 தாட்டுக்குள்ளேயும் பிரம்மன் ஒளிந்து கொண்டு இருக்கிறது. நீ வேற எங்கேயும் போய் தேட வேண்டாம். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இப்ப ஸ்டெப் 1. ஸ்டெப் 1. எப்படி அதை கண்டுபிடிக்கிறது, எப்படி இப்ப நம்மளுக்கு ஒரு 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 பொருளை நான் காமிக்கிறேன், அதை பற்றிய ஞானம் எப்படி ஏற்படுது. இப்ப நான் ஒரு பொருளை காமிக்கிறேன், ஒரு டம்ளர் நீங்க பாக்குறீங்க இல்லையா, இப்ப உள்ள ஒரு ஞானம் வந்திருக்கும். கையில என்ன காமிக்கிறேன் போது உள்ள என்ன வந்துருச்சு, இப்ப உங்களுக்கு ஒரு ஞானம். அந்த ஞானம் எப்படி எனக்குள்ள ஏற்படுது, இந்த விருத்தி துவாரான்னு சொல்லுவோம். விருத்தி துவாரா ஞானம் ஏற்படுதுன்னு சொல்லணும். விருத்தினா எண்ணத்தின் மூலியமாகத்தான் எனக்கு ஞானம் ஏற்படுகிறது. இப்போ ஒரு ஞானம் ஏற்படணும், ஒரு பொருளை காமிச்ச உங்களுக்குள்ள ஒரு ஞானம் வந்துருச்சு, டம்ளர். அதை பற்றின அதோட உயரம் என்ன, அது கலர் என்ன, மெட்டீரியல் என்ன, எல்லாமே என்ன ஆயிடுச்சு இப்ப உங்களுக்குள்ள, அந்த தாட்டை புடிச்சுக்குங்க. நான் காமிச்சேன்னா ஒரு தாட் வந்தது இல்லையா, அதை புடிங்க. அதுதான் இப்ப நம்ம விசாரம் பண்ண வேண்டிய இடம். அதிசூக்ஷ்மம். அதனாலதான் காலையில உட்கார வச்சு பிரம்ம முகத்துல புரிய வைக்கிறது. அதிசூக்ஷ்மம். இப்ப அந்த எண்ணத்தை புடிச்சுக்குங்க. ஏன்னா அது பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். அடுத்த எண்ணங்கள் வரும்போது நான் என்ன சொல்ல, அந்த எண்ணத்தை புடிங்க. ஆச்சா, இப்ப அந்த ஞானம் ஏற்படுவதற்கு, ஞானம் எங்க இருக்கு, டேபிள் மேல இல்லையில, இங்கதான் இருக்கு அந்த ஞானம், அதை புடிங்க. அந்த ஞானம் ஏற்படுவதற்கு நமக்கு 3 தேவைப்பட்டது. 1 ஆப்ஜெக்ட், 2வது கண்ணு. நான் காமிக்கும் போது கண்ணை மூடி இருந்து பாருங்க, உள்ள ஞானம் வருமா என்ன, வர. அப்ப 2வது கண்ணு. 3வது உள்ள அறிபவன் ஒருத்தர் இருக்கிறான், அவங்கிட்டதான் அந்த ஞானம் போகுது இல்லைங்களா, அந்த ஞானத்தை பெற்றவன். 3 பேர் இருக்கணும் இல்லையா, அப்பதானே அந்த ஞானம் ஏற்படணும். சோ ஒரு ஞானம் ஏற்படனா we need things, ஆப்ஜெக்ட், இன்ஸ்ட்ருமெண்ட், ஐஸ், அறிபவன். இது இருந்தா தான் அப்போ ஒரு ஒரு அறிபவன், கருவி, அறிவடு பொருள் ஆர் நீடட் டு கெட் ஞானம். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஒரு ஞானம் உள்ள ஏற்படணும்னா ஐ am in need of 3 things. 2வது ஸ்டெப், எப்படி இந்த விருத்தி ஏற்படுகிறது, எண்ணம் எப்படி ஏற்படுது. இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க அந்த ஒரு பொருளை நான் காமிச்சோன்ன எப்படி ஞானம் உள்ள ஏற்படுதுன்னா, இந்த இந்திரியத்தின் வழியாக, கண் என்கிற இந்திரியத்தின் வழியாக யுவர் மைண்ட் டிராவல்ஸ். இதனுடைய ஆக்காரத்தை எடுக்கும், இதனுடைய ஷேப் அது எடுக்கும். மனம் இதனுடைய ஆக்காரத்தை எடுக்கும். புரிஞ்சுங்களா, எடுத்துட்டு
அப்பதான் அந்த அது வந்து விருத்தி. இப்ப என்ன ஆயிடுச்சு? இது ஒரு ஒரு முதல்ல ஒண்ணு உள்ள இருந்து மனம் வெளியில வந்து ஒரு தாட் வந்துருச்சு. டம்ளர்ன பத்தின தாட். இப்ப ஞானம் ஏற்படுதுங்க போது, அந்த விருத்தி தான் நமக்கு ஞானமா மாறுது. வெளியில இருக்கிற பொருளுட அப்படியே ஞானமா மாறுறது இல்ல. அதனுடைய விருத்தி நம்ம போய் உள்ள போய் ஒரு ஆக்காரம் எடுத்துட்டு வந்துட்டோமா, ஒரு ஆப்ஜெக்ட்ட பத்திய வியாபகம். அது எப்படின்னா வியாபாரம்னா என்ன பண்ணலாம்? நம்ம மனம் வந்து அத வியாபகம் பண்ணுது. அந்த பொருள் எந்த பொருள நீங்க பார்த்தீங்கனாலும், அத போய் மனம் வியாபகம் பண்ணும். அப்பதான் ஆக்காரம் எடுக்க முடியும். மனம் வியாபகம் பண்ணுது. வியாபகம் பண்ணோம்னா அது என்ன ஆயிருது? டம்ளர் இப்ப வந்து வெளியில இருக்கிற பொருள்னு நீங்க பார்க்க மாட்டோம். யாரத்தான் நம்ம பார்க்கிறோம்? விருத்தி. அந்த வியாபகம் பண்ணுனதுக்கு பேர் என்ன? விருத்தி எண்ணம். அங்க ஒரு எண்ணம் வந்துதான், அது என்ன பண்ணுது? அத நான் சொல்றதெல்லாங்க ஒரு க்ஷணத்துக்கு செகண்டுக்கு கீழ நடந்துரும். ஆனா புரியறது லேட் ஆகும். ஒரு பொருள நான் பார்க்கிறேன். பார்த்தோன்ன மனம் வந்து அத என்ன சொல்றது? வியாபகம் பண்ணிரும். அப்போ ஒரு ஷேப். அது தாட் வந்து என்ன டம்ளர்ங்கிற ஒரு ஷேப்ல ஒரு விருத்தி உள்ள வருது. இல்லையா? டம்ளர்ங்கிற ஷேப்ல ஒரு விருத்தி தான் வருது. இப்போ இது வந்து செகண்ட் ஸ்டெப். அதாவது நான் பார்க்கிற ஒரு பொருள பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் ஸ்தூலமான ஸ்தூலமான டம்ளர் வெளியில இருக்குது. ஸ்தூலமான டம்ளர் வெளியில இருக்குது. இப்ப 2வது ஸ்டேஜ் அது எங்க போயிருச்சு இப்போ? மறைஞ்சு உள்ள சூக்ஷ்மமாக, எண்ணமாக இந்த டம்ளர் உள்ள இருக்குது இப்போ. வெளியில இருந்த டம்ளர், ஸ்தூல டம்ளர். அத மனம் என்ன பண்ணுச்சு? வியாபகம் பண்ணி, சூக்ஷ்மமாக, எண்ணமாக இப்ப மாறி இருக்குது. ஆச்சா? எண்ணமாக மாறிடுச்சு. என்ன எண்ணம் நமக்கு தோணுது? ஒரு விருத்தி. அதுக்கு பேர் என்ன? டம்ளர் விருத்தி. வச்சுக்கலாம். நீங்க ஏன்னா, நீங்க ஒரு புக்க பாக்குறீங்க அப்படின்னா, ஆப்பகம் பண்ணி இந்த என்ன விருத்தி? புக்கு விருத்தி. ஒரு பென்சில பார்த்தீங்க அப்படின்னா, பென்சில் விருத்தி. அப்படிதானே? ஒண்ணொண்ணுக்கு ஒரு தாட் வருதா இல்லையா? பென்சில் விருத்தி. ஒரு பேனாவ பார்த்தீங்கன்னா, பேனா விருத்தி. ஒரு ஆப்ஜெக்ட்க்கு என்ன வரும்? ஒரு எண்ணம். இப்ப புஸ்தகம் பார்த்தீங்கன்னா, பேப்பர் புஸ்தக விருத்தி. டம்ளர பார்த்தீங்கன்னா, டம்ளர் விருத்தி. இந்த மாரி 60,000 விருத்தி என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க? 1 மணி நேரத்துல ஒரு மனிதனுக்கு ஏற்படுது. ஒரு விஷயமா. இப்ப அது வந்து கண்ணு மட்டும் இல்ல. இப்ப காதுல ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா, அது ஒரு விருத்தியா போகும். சப்த விருத்தி. இப்ப நாக்குல ஒரு டேஸ்ட் வைக்கிறீங்க அப்படின்னா, ரச விருத்தி, டேஸ்ட். ஒண்ணொண்ணு அங்க என்ன ஆயிட்டு இருக்குது? வெளியில இருக்கிற ஸ்தூலம் இப்ப என்ன ஆயிடுச்சு? எதுக்குள்ள வந்துருச்சு? சூக்ஷ்மமாக என் மனதுக்குள் விருத்தியாக ஃபர்ஸ்ட் அது மாறுது. அது தோல். இப்ப குளிரா இருக்கு. யோகா முடிச்சோன்னு சொன்னாங்க. பிராணாயாமம் முடிச்சோன்ன, எங்களுக்கு வந்து உடம்பு வந்து கூலா இருக்கு. அது என்னது? ஒரு விருத்தியாக. அந்த உடம்பில் இருக்கிறது ஒரு விருத்தியா மாறுது. இப்ப கிளைமேட் எப்படி இருக்கு? கூலா இருக்குங்கும்போது, சோ 5 இந்திரியங்கள் வழியாக நமக்குள்ள யாரு போறது? வெளியில பார்க்கிற பொருள் விருத்தியாக மாறி மனதை போய் அடைக்கிறது. வெளியில இருக்கிற ஆப்ஜெக்ட் அப்படியே தான் இருக்குது. அத ஆக்காரம் பண்ணி மனம் என்ன வந்துருது? உள்ள வந்துருது. அப்ப ஒரு எண்ணமாக அது இருக்கு. சொன்ன மாரி 60,000 விருத்தி. ஒரு எக்ஸாம்பிள். இப்ப நான் காமிச்சதுல ஒரு 5 விருத்தி வச்சுக்க. புஸ்தக விருத்தி, பேனா விருத்தி, பென்சில் விருத்தி. இப்படி என்னாச்சு? ஒண்ணொண்ணு இப்ப எங்க உள்ள போயிருச்சு? விருத்தியாக என் மனதில் அது இருக்கிறது. இது செகண்ட் ஸ்டெப் தான். இன்னும் ஞானம் ஏற்படல. விருத்தி தான் போயிருக்குது. ஆச்சா? இப்ப நமக்கு இதனால தான் பாருங்க, பாம்ப வந்து நான் கயிற்ற வந்து நம்ம ஏன் பாம்பா பார்க்கிறேன்னா, நாம பார்க்கிறது வெளியில இருக்கிற பொருள் அல்ல. உள்ள இருக்கிற விருத்தி தான் நமக்கு ஞானத்த குடுக்குது. அதனால வெளியில இருக்கிறது நீங்க கயித்தா பார்த்திருந்தீங்கன்னா, உள்ள பிரச்சனை வராது. ஆனா நீங்க எத பார்த்து ஞானம் ஏற்படுது? எதுல ஞானம்? விருத்தி ஞானம் தான். அது அந்த விருத்தி தான் பார்க்கும்போது என்ன ஆயிடுது? நமக்கு ஒரு பிழை வந்துருது. எத நாம பார்க்கிறது இல்ல? ஞானம் வரும்போது அந்த பொருள ஸ்தூலமாக நம்ம பார்க்க முடியாது. அது சூக்ஷ்மமாக மாறித்தான் நம்ம விருத்தியா நம்ம பார்க்கிறோம். அந்த விருத்தி தான் நான் உள்ள அறியிறேன். விருத்தியெல்லாம் என்ன ஞானம் இருக்கு நான் தொலாவுறேனே தவிர, வெளியில இருக்கிற பொருள் எனக்கு நேரடியாக ஞானத்தை கொடுப்பது இல்லை. அது விருத்தியாக உள்ள போயிட்டான். அந்த விருத்தி என்னவா மாறணும் உள்ள? ஞானமா மாறணும். அப்பதான் எனக்கு என்ன தெரியுது? நான் பார்க்கிறது டம்ளரு. எதை நீ அறிந்தாய்? டம்ளரை நான் அறிந்தேன். அடுத்து நான் இத நான் தூக்கி காமிச்சேன் அப்படின்னா, எதை அறிந்தாய்? பென்சிலை நான் அறிந்தேன். எதை நீ அறிந்தாய்? பேனாவை நான் அறிந்தேன்ங்கிறதுல எங்க நடந்துகிட்டு இருக்குது? என்னுடைய மனதில்.
இந்த கண்ணுல ஞானம் இல்ல, இந்த பென்சிலை பற்றிய ஞானம். இதை காமிச்சுட்டு எடுத்தோன்னே என்ன ஆகுது? அந்த பொருள் உள்ள போய் விருத்தியாக மாறிடுச்சு. இது வந்து செகண்ட் ஸ்டேஜ். எப்படி விருத்தி உருவாகுதுங்கிறது 2வது ஸ்டேஜ். எப்படி உருவாகுது? ஒரு பொருள பார்த்தோன்னே, மனம் அதை வியாபகம் பண்ணி ஒரு விருத்தி ஃபார்ம் ஆயிருது. ஒரு எண்ணம் ஃபார்ம் ஆயிருது. ஸோ பொருள்களை மட்டும் நாம பார்த்தோம்னா, என்னைக்கு தவறு வராது. நாம் யாரத்தான் பார்க்கிறோம்? விருத்தி எண்ணத்தை பார்ப்பதால் தான் நமக்கு பல சமயம் தவறுகள் ஏற்படுகிறது. பார்க்கிற பொருள் கண்ணு பார்த்துக்கிட்டே இருக்கும். ஆனா எது உள்ள என்னவா பதிஞ்சிருக்கும்? வேற பொருள். கண் எதத்தான் காமிச்சுது அந்த இடத்துல? கைத்த தான் காமிச்சுது. ஆனா உள்ள என்னவா அது பதிவாச்சு? பாம்பா. அப்ப என்ன அர்த்தம்? வெளியில இருக்கிறது பொருள் ஞானம் அப்படி ஏற்படல. நமக்கு ஞானம் எங்க ஏற்படுது? உள்ள விருத்தி ரூபமாக ஏற்படுகிறது. செகண்ட் ஸ்டெப். கம்மிங் டு தேர்ட். இப்போ இந்த உள்ள போச்சுங்களா ஒரு விருத்தி. மனசுக்குள்ள இப்ப ஒரு விருத்தி இருக்கா? ஒரு தாட் வந்துருச்சு. அதுக்கு அறிவை கொடுக்கிற சக்தி எப்படி வந்தது? அதுதான் அடுத்த ஸ்டெப். அதுக்கு அந்த தாட்டுக்கு அறிவை கொடுக்கிற சக்தி, ஞானத்தை கொடுக்கிற சக்தி எங்க, எப்ப ஏற்பட்டது? ஏன்? எப்படி சாஸ்திரம் என்ன சொல்லுது? பஞ்சபூதானி கிருத்தம், பஞ்சபூதேன கிருத்தம் ஷரீரம். எது? ஆகாசம், வாயு, அக்னி, ஆபக, பிருத்திவி எல்லாமே ஜடம். அதுல இருந்து வந்ததுதான் இந்த சரீரம். ஆனா என்ன சொல்லுச்சு? இது ஜடமா இருந்தாலும் மனம்ங்கிற விஷயம் உள்ள ஒண்ணு இருக்கு. அது உணர்வுடன் இருக்குது. அதுதான் லென்ஸ் இட்ஸ் உணர்வு, கான்சியஸ்னஸ் எக்ஸிஸ்டன்ஸ் டு பாடி. அதனால பாடி என்ன பண்ணிட்டு இருக்குது? நடந்துகிட்டு இருக்குது, பேசிட்டு இருக்குது, கேட்டுட்டு இருக்குது, புரிஞ்சுகிட்டு இருக்குது. ஏன் இது என்னது? இப்ப ஆகாசம் கேட்க முடியாது, ஆகாசமோ வாயுவோ பிருத்திவியோ கேட்க முடியாது, நடக்க முடியாது, புரிஞ்சுக்க முடியாது. அதுல செஞ்சதுதான் இந்த உடல். ஆனா உடல் எப்படிங்க நடக்குது, பேசுது, ஒரு கான்சியஸா இருக்குது அப்படின்னா நம்ம என்ன சாஸ்திரம் என்ன சொல்லுச்சு? ஏய், அதுக்குள்ள என்ன ஒண்ணு இருக்குது? உணர்வுடன் கூடிய மனம்னு ஒண்ணு இருக்குது. அது லென்ஸ் எக்ஸிஸ்ட் கான்சியஸ்னஸ் டு த பாடி. அதனால பாடி என்ன பண்ணிட்டு இருக்குது? அப்படியே ஜடமா இல்லாம கான்சியஸா நடந்துகிட்டு இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம். இப்ப அடுத்தது, இப்ப நாம எங்க வந்துட்டோம்? அந்த மனதை ஆராய்ச்சி பண்றோம். மனம். அந்த மனம் மேடப் ஆஃப் என்னது? பஞ்சபூதானி. அத முதல்ல தெளிவா தெரிஞ்சுக்கணும். மனம் ஆல்சோ மேடப் ஆஃப் எப்படி ஸ்தூல சரீரம் பூதேன கிருத்தமோ அதே மாதிரிதான் சூக்ஷ்ம சரீரம் எதுல ஆனது? பஞ்சபூதேன கிருதம். சூக்ஷ்ம சரீரமும் பஞ்சபூதேன கிருத்தம். எப்படிங்க சொல்றது? சாஸ்திரம் சொல்லுது. அவ்வளவுதான். ஏன்னா இறைவன் படைச்சவர் அவரு. அவரு சொல்றாரு, என்ன சொல்றாரு? ஏய், உன்னுடைய சூக்ஷ்ம சரீரத்துக்கு நான் என்னத்தான் போட்டு செஞ்சேன்? பஞ்சபூதேன கிருத்தம் சூக்ஷ்ம சரீரம். அப்ப மனம் என்பது அந்த விருத்தி. மனம்னு என்ன விருத்தி? அந்த விருத்தி இப்ப என்ன நமக்கு தெரியுது? ஜடம். பஞ்சபூதேன கிருத்தம் தானே விருத்தி. அதுக்கு சரீரத்துக்கு யார் கான்சியஸ் கொடுக்கிறானா? மனம்னு புரிஞ்சு வச்சிருந்தோம். இப்ப மனமும் ஜடம். மனம்னா விருத்தி. அந்த விருத்தியும் ஜடம் போது அது எப்படி அறிவை கொடுக்கும் சக்தி எப்படி அதுக்கு வந்தது? எப்படி அந்த விருத்தி இப்ப வந்து அவ கேக்குறது என்ன? இப்ப நம்ம என்ன பாக்குறோம்னா இத பாக்குறீங்க. பென்சில் விருத்தி வந்துருச்சு. அது எப்படி பென்சில் ஞானமா மாறுச்சு? பென்சில் விருத்தி வேற. பென்சிலை பற்றிய ஞானம் என்பது வேற. அவங்க இப்ப நான் 3வது ஸ்டெப்ல எதை பாக்குறோம்? எப்படி இந்த பென்சில் விருத்தி, எப்படி இந்த பேனா விருத்தி, எத்தனையோ பொருள் பாக்குறோம் இல்லைங்களா? எப்படி இந்த டம்ளர் விருத்தி எல்லாம் உள்ள என்னவாச்சு? இது டம்ளர் விருத்தியா போச்சு, இது பேனா விருத்தியா போச்சு, இது பென்சில் விருத்தியா போச்சு. விருத்தி ஜடம். எப்படி எனக்கு அது ஞானத்தை கொடுக்கிறது? எனக்குள்ள என்ன அறிவு வருதா இல்லையா? எப்படி ஞானம் கொடுக்கும்? விருத்தி எப்படி ஞானத்தை கொடுக்குது? ஏன்னா அது ஜடம் நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. அது எப்படி ஞானத்தை கொடுக்குது? அப்பதான் ஒரு தத்துவம், ஒரு பிரகாச சைத்தன்யம், ஒரு அறிவு தான் நமக்கு என்ன கொடுக்குது? அங்க ஞானத்தை கொடுக்கிறது. சோ இப்ப ஈக்குவேஷன், இப்ப நீங்க வந்து ஒரு கடம் வச்சுக்க, பானை. ஏன்னா சாஸ்திரம் வந்து கடத்தை எடுத்துக்க, நான் பென்சில் எடுத்தேன், சாஸ்திரம் வந்து கடம். இப்ப நம்ம என்ன டெரிவேஷன் பண்ணிருக்கோம்னா, கட விருத்தி
பானையை பற்றி ஒரு விருத்தி. கட விருத்தி பிளஸ் ஒரு ஞானம் வேணும். அப்பதான் அது என்னவா மாறுது? கட ஞானம். நான் பென்சில் எடுத்தீங்கன்னா, பேனாவ எடுத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பெண் விருத்தி பிளஸ் ஒரு ஞானம் இருந்தா தான், அறிவு ஒண்ணு இருந்தா தான் அது என்னவா மாறுது? பென்சில் ஞானம், பேனா ஞானம். புரியுதா? இது ஈக்குவேஷன். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றேன்? ஒரு ஒரு பொருள் பத்தி விருத்தி. அது கட விருத்தி பிளஸ் ஒரு ஞானம் இருந்தா தான் அது என்னவா மாற முடியும்? நமக்கு உள்ள வந்து கட ஞானம் வந்துருச்சு. ஆனா நம்ம ப்ராசஸ் வந்து விருத்தி மட்டும் தான் ரீச் ஆயிருக்கிறோம். அது எப்படிங்க ஞானமா மாறுச்சு? விருத்தி அது கட விருத்தி இது கட ஞானமா? கட விருத்தி வேற, கட ஞானம் வேற. அப்ப 2க்கு நடுவுல யாரு வந்தா? அப்ப கட விருத்தி, கட ஞானமா மாறி இருக்குன்னா, உள்ள என்னதான் வந்திருக்கணும்? ஞானம் தான் வந்திருக்கணும். அப்பா ஆட்டுக்குட்டியில வர முடியாது. கட விருத்தி என்ன ஆயிடுச்சு? கட ஞானம். அப்ப உள்ள கண்டிப்பா என்ன வந்திருக்கணும்? ஞானம். அப்ப கட விருத்தி பிளஸ் ஞானம் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? கட ஞானம். கடத்தை பற்றிய ஞானம். இதுதான் ஈக்குவேஷன். இப்ப ஸ்டெப் நம்பர் 4. ஒரு ஞானம் வரணும்னு பார்த்தாச்சு. இப்ப நாம கட விருத்தி பாத்தீங்கன்னா, விருத்தி மாறிக்கிட்டே இருக்குதா? பென்சில் விருத்தி, பேனா விருத்தி, டம்ளர் விருத்தி, பேப்பர் விருத்தி, இப்ப நான் பேசிட்டு இருந்த அந்த சப்த விருத்தி, என்னை பார்க்குறீங்க இல்லையா? அந்த விருத்தி எல்லாமே என்ன ஆயிட்டே இருக்குது? கோன் சேஞ்சிங். 60,000 விருத்தி வருதுங்கிறாங்க. அப்ப எவ்வளவு சேஞ்ச் ஆயிருக்கணும்? சோ விருத்தி மாறிக்கொண்டிருக்கும் போது, கட விருத்தி போய், பென்சில் விருத்தி போய், பேனா விருத்தி போய், ஒரு விருத்தியா போய், 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 போய் தான் அடுத்த விருத்தி வந்துட்டு இருக்குது. இப்படி மாறிக்கிட்டு இருக்கும்போது, அது கூட நம்ம என்ன பிளஸ் போட்டோம்? ஒரு ஞானம் இருக்கணும். அறிவு. அப்பதான் அது என்னவா மாறுது அந்த விருத்தி எல்லாம்? பென்சில் ஞானம், பேனா ஞானம், பேப்பர் ஞானம், டம்ளர் ஞானமா அது மாற முடியும். அந்த நடுவுல ஒரு பிளஸ் போட்டு ஒரு ஞானம் பாத்தீங்களா? அது மாறுவது இல்லை. ஒரு விருத்திக்கு அது என்னவா மாறுதுல? ஒரு ஞானம் வந்து அது ஞானத்த குடுக்குறதில்ல. அந்த ஞானம்ங்கிறது மாறுவது இல்லை. இப்ப ஸ்டெப் 4 விருத்தி மாறுதுன்னு கண்டுபிடிக்கிறது ஸ்டெப் 4. மாறிக்கிட்டே இருக்குதா இல்லையா? உள்ள அது ஸ்டெப் 4. அது மாறிக்கிட்டே இருக்கிறனால சாஸ்திரம் அது குடுக்க பேரு சவிசேஷம். விசேஷம்னு மாறி சவிசேஷம். சவிசேஷம். மாறிக்கொண்டிருக்கிற அப்படின்னு என்ன அர்த்தம்? சவிசேஷம்னா தனித்தன்மையுடன் கூடியது. ஏன்னா பேனா விருத்திங்கிறது வேற. அதுக்கு ஒரு தனித்தன்மை இருக்கும். பென்சில் விருத்திங்கிறது வேற. ஏன்னா அதுக்கு ஒரு தனித்தன்மை இருக்கும். பேப்பர் விருத்திங்கிறது வேற. ஏன் அதுக்கு ஒரு தனித்தன்மை இருக்கும். கட விருத்திங்கிறது வேற. அதுக்கு ஒரு தனித்தன்மை இருக்கும். அதனால அதெல்லாம் என்னது? சவிசேஷம். விசேஷத்துடன் தனித்தன்மையுடன் கூடியது விருத்திகள். அதுல ஒற்றுமைங்கிறது கிடையாது. எந்த பொருளை பாக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சவிசேஷம். ஆனா 5வது ஸ்டெப் நாம என்ன புரிஞ்சுக்கிறோம்? அது பிளஸ் ஞானம் போட்டோம் பாத்தீங்களா? அந்த ஞானம் நிர்விசேஷம். இதுதான் சப்ஜெக்ட் மேட்டர். அந்த ஞானம் என்னது? உள்ள இருக்கிற மாறாத அறிவு. நான் இத்தனால என்ன சொல்லி கொடுத்தோம்? மாறுகின்ற அறிவு, மாறாத. இப்ப அதுல வந்து அட்வான்ஸ்டு மாறுவது என்னது? விருத்தி. மாறாமல் இருப்பது என்னது அங்க? ஞானம். நிர்விசேஷம். அது மாறுவது இல்லை. அதுக்கு தனித்தன்மை இல்லை. அது ஏக்கக. அது ஆத்மா. அதுதான் பிரம்ம. எங்க போய் பிரம்மனை கண்டுபிடிச்சு இப்போ? என்னுடைய எண்ணங்களோடவே டிராவல் ஆகி மனதை மனம் கொண்டு அறிதல். அதுதான் இப்ப நடந்திருக்குது. மனதை உள்ள இருக்கிற அதுதான் சொல்வார் பிரபோதம் பிரதி. அதான் சுவாமி புரிச்சுப்பா அவங்க சொன்னது. ஒரு விருத்தியை எடுத்து நீ நசுக்கி பாரு. உனக்கு என்ன தெரிஞ்சு போயிரும்? பிரம்மம் தெரிஞ்சு போயிரும். ஒரே ஈசேஜி நாம நினைப்போம். ஆடா பாவி இதுக்கா இத்தனை நாள் இத்தனை இத்தனை உபனிஷத் படிச்சோம், இத்தனை பாஷ்யம் படிச்சோம். ஐயோன்னு தோணும். கடைசியில அந்த பிசுக்கிறதுங்கிற வேர்ட்ல வந்து நின்ன பாருங்க. அப்பா ஆனந்த பிராப்தி துக்கறிவு இவ்வளவுதானா? அதுதான் நான். அப்புறம் நசுக்கிட்டு நான் நசுக்குனதை பார்த்தேன்னு சொல்லக்கூடாது. அந்த நசுக்குனதுல வந்தது யாரு? நான்னு புரியும். அது அது அடுத்த ஸ்டெப் 6க்கு போயிருது. ஏன்னா அது அது வேற பிரம்மம் அறிபடு பொருளாக அது விருத்தி வச்சு அதெல்லாம் அறிபடு பொருள். விருத்திங்கிறது என்னங்க? அறிபடு பொருள். இல்லீங்களா? வெளியில இருக்கிற பொருள் அறிபடு பொருள்னா உள்ள வந்த விருத்தி என்னது? நீங்க பாக்குறீங்களா உங்க விருத்திய? கட விருத்தி வந்தத பாத்தீங்க. அந்த விருத்தி நீங்க அறிபடு பொருளா பாக்குறீங்களா இல்லையா? கட விருத்தி, பேனா விருத்தி, பென்சில் விருத்தி அத நீங்க பாக்குறீங்களா இல்லையா? கட விருத்தி, பேனா விருத்தி, பென்சில் விருத்தி, பேப்பர் விருத்தின்னு. அப்ப அதெல்லாம் என்னது? அறிபடு பொருள். நான் அதல்ல. மனதுக்குள்ள அதெல்லாம் அறிபடு பொருளா வருது. அது நான் அல்ல.
அந்த அறிவடு பொருளுக்கு நான் என்னவா இருக்கிறேன்? அறிவை கொடுப்பவளாக. அது கான்சியஸா உணர்வுடன் அந்த ஞானமாக அந்த விருத்தியை ஞானமாக மாற்றுதாரு நான் தான். எனக்குள் வருகிற விருத்திய ஞானமாக கடக்ஞானம் மடக்ஞானம் பட்டக்ஞானம் அது சாஸ்திரம் அப்படி சொல்லு கடக்ஞானம் மடக்ஞானம் பட்டக்ஞானம்னு துணி பத்தி ஞானம் பட்டக்ஞானம் மடக்ஞானம் இந்த மாதிரி ஞானங்களாக மாறுவது. ஆனா நாம என்ன புரிஞ்சு வச்சிருக்கோம்? இதுதான் இப்ப டீச்சிங். அதுதான் பிரம்ம. இப்ப ஸ்டெப் 5 என்னது? நிர்விசேஷம் பிரம்ம. ஞானம் நிர்விசேஷம். நிர்விசேஷம். முதல்ல விசேஷங்கிறது விருத்தி, நிர்விசேஷங்கிறது அறிவு. அதுதான். இப்ப இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன? மாறுகின்ற அறிவில மாறாமல் இருக்கிற அறிவுன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதுக்கு என்ன எக்ஸாம்பிள்? நான் வீட்டுல இருக்கேன். 9 மணிக்கு ஒருத்தர் வராரு. 10 மணிக்கு ஒருத்தர் வராரு என் வீட்டுக்கு. 11 மணிக்கு ஒருத்தர் வராரு. அதெல்லாம் மாறி மாறி வந்துட்டு போயிடுறாங்க. 3 பேர் வந்துட்டு போனாங்கன்னு சொல்ற ஆளு மாறாம அங்க இருக்கணும். அப்பதான் அவர் என்ன சொல்ல முடியும்? இவரும் கிளம்பி 10 மணிக்கு வெளியே போயிட்டாருன்னா 11 மணிக்கு யார் வந்தாரு இவருக்கு தெரிய போகுதா? தெரியாது. சோ இவர் மாறாம வீட்டுல ஒரு இடத்துல இருந்ததுனாலதான் 9 மணிக்கு யார் வந்தா, 10 மணிக்கு யார் வந்தா, 11 மணிக்கு. அப்ப அது மாறுகின்ற ஞானத்தை ஒருத்தன் சொல்றான்னா அவன் மாறாம இருக்கு. அவன் மாறாம இருக்கணும். அதுதான் அந்த மாறாத அறிவு. ஆனா நாம என்ன புரிஞ்சு வச்சிருக்கிறோம்? இந்த இப்ப புரிஞ்சுங்களா? எது சவிசேஷம்? எது நிர்விசேஷம்? விருத்தி சவிசேஷம். அதுக்குன்னு தனித்தன்மை உண்டு. அது மாறக்கூடியது. நிர்விசேஷங்கிறது ஞானம். அது அதுக்கு என்ன கிடையாது? தனித்தன்மைங்கிறது கிடையாது. அது மாறுவது கிடையாது. அது ஏக்கக. அதுதான் நான் ஆத்ம சொரூபக. ஆனா அறியாமையின் காரணமாக ஏங்க எனக்கு அறியாமை வந்தது? நாம செஞ்ச புண்ணிய பாப்பம் அனுபவிக்கணும் இல்லையா? அப்ப என்ன கொடுத்தாங்க இறைவன் நமக்கு? பிறக்கும் போது எதை பேக் பண்ணி வச்சு அனுப்பிச்சிட்டாரு? ஏய் யூ ஹாவ் டு என்ஜாய் தீஸ் திங்ஸ், யூ ஹாவ் டு சஃபர் ஃப்ரம் தீஸ் திங்ஸ். அப்பதான் நீ பண்ண தர்மத்துக்கு உட்பட்ட பண்ணியா புண்ணியமா அனுபவிக்கணும். அதனாலதான் சரீரை வாங்கிட்டு வந்திருக்கோம். அதனால வி ஆர் பேக்ட் அப் வித் அஜ்ஞானம். அந்த அஜ்ஞானத்தின் காரணமாக என்ன தெரியுங்களா பண்றோம்? இந்த முதல்ல 2யும் பிரித்து அறிய நமக்கு தெரியறது இல்ல. இப்ப நான் சொல்ற வரைக்கும் விருத்தின்னு ஒண்ணு இருக்கு, ஞானம்னு ஒண்ணு இருக்கு. நமக்கு என்ன தெரியறது இல்ல? பிரித்து அறிகிற சக்தி நம்ம கிட்ட கிடையாது. அதுதான் அஜ்ஞானத்தோட கான்சிக்வன்ஸ். அப்ப அறியாமைன்னு உள்ள வந்தோன்ன அதோட கான்சிக்வன்ஸ் என்ன? அத்தியாசம். அறியாமைன்னு உள்ள வந்துருச்சுன்னு வச்சுக்கங்க. இப்ப நீங்க கயிற்று பற்றி அறியாமை. கயிற்றை நீங்க பாம்பா பாக்குறீங்க. அப்ப என்ன வந்து ஃபர்ஸ்ட் என்னது? அறியாமை. அறியாமைன்னு அந்த கயித்தை நீங்க அறியல. அதை பற்றிய ஞானம் உங்களுக்கு வல்லதா? அறியாமை. கயிற்றை பற்றிய ஞானம் வல்லின்னு கம்முன்னு போனீங்களா என்ன? உடனே என்ன பண்ணும்? அத்தியாசம் ஏற்றி காணுதல் நடைபெற்றதா இல்லையா? சோ அஜ்ஞானத்துடைய கான்சிக்வன்ஸ் என்ன? அத்தியாரோப்பம் ஏற்றி காணுதல். கயிற்றை பற்றிய ஞானம் சரியாக ஏற்படலினா கயிற்று மேல எதை ஏற்றி வச்சோம்? அத்தியாரோப்பம். பாம்பை ஏற்றி வச்சோமா? அப்புறம் பாம்புன்னு கத்துனமா? அதேதான். இப்ப எதை பற்றி அறியாமை? என்னை பற்றி அறியாமை இல்லாததுனால நான் என்ன பண்ணிட்டேன்? அத்தியாசம் என்ன பண்ணுன? எண்ணத்துடைய தன்மை எடுத்து ஞானத்துல போட்டுட்டேன். ஞானத்துடைய தன்மை எடுத்து எண்ணத்தில் போட்டு விட்டே. இட்ஸ் டன் பை மீ ஒன்லி, நாட் பை பகவான். இட் இஸ் பை மீ. என்கிட்ட அஜ்ஞானம் இருக்கிறதுனால அத்தியாசம் பண்ணிட்டேன். எதை அத்தியாசம் பண்ணீங்க? எண்ணத்துடைய நல்ல இதெல்லாம் உட்காந்து ஹோம்வொர்க் பண்ணணும். எண்ணத்தினுடைய தன்மை என்னன்னு நான் விளக்குனேன். ஞானத்தோட தன்மை என்னன்னு விளக்குனேன். சவிசேஷம் நிர்விசேஷம் அந்த வார்த்தையை புரிச்சுக்கணும். அப்ப நான் அஜ்ஞானத்தின் காரணமாக நான் என்ன பண்ணிட்டேன்? அத்தியாரோபம் பண்ண. என்னத்தைங்க அத்தியாரோபம் பண்ணுன? எண்ணத்தோட தன்மையெல்லாம் எடுத்து ஞானத்துல போட்டு, ஞானத்தோட தன்மையெல்லாம் எடுத்து எண்ணத்துல போட்டு என்ன சொல்றேன் நானு? நான் காலத்துக்கு உட்பட்டவள், நான் மாறக்கூடியவள், எனக்கு வயசாயிருச்சு, என் உடம்புல எனக்கு மாற்றம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. வயசான காலத்துல நான் எப்படி சாவனோ தெரியாதே, எனக்கு நல்லபடியா சாவு வருமா தெரியாதே, ஒருத்தருக்கு வர மாதிரி நோய் வந்து சாவணும், கடையில கடந்து சாவணும்னு என்ன பண்ணிட்டு நானு? அறிவை கொண்டாந்து எண்ணத்து மேல போட்டு, எண்ணத்தை கொண்டு எங்க போட்ட? அறிவின் மேல போட்டாச்சு. சோ என்ன நடக்குது இப்போ? ஞானத்தின் தன்மை எடுத்து எண்ணங்களுக்கு போட்டுவிட்டோம். எண்ணத்துடைய தன்மை எடுத்து ஞானத்துக்கு. இரண்டுக்கும் வேற்றுமை தெரியாமல், இந்த வித்தியாசமே தெரியாம
என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? உலகத்துல யூ ஆர் டூயிங் டிரான்சாக்ஷன். இதான் பிரச்சனை. இத பிரிச்சு தெரியல. வித்தவுட் இப்ப என்னென்ன வருது? ஃபர்ஸ்ட் அறியாமை, அத்தியாசம். இத 2ம் பண்ணுனதுனால, இந்த 2க்கும் வேற்றுமை தெரியாமல் என்ன தெரியுதுல? விருத்தி, ஞானம், விருத்தி, ஞானம். ஃபர்ஸ்ட் விருத்தி, அப்புறம் ஞானம், அப்புறம் விருத்தி. அது என்ன ஆகுது அது? கடஞானம். அந்த அறிவு நமக்கு இல்லாததுனால, 2க்கும் வேற்றுமை. மனதில் வருகிற எண்ணம்ங்கிறது வேறு, நான் வேறு. அப்படின்னு தெரியாததுனால, நான் என்ன சொல்றேன்? நான் இப்ப கவலையா இருக்கேன். அப்ப என்ன பண்ணோம்? அத்தியாசம். நான் இப்ப சந்தோஷமா இருக்கேன். அத்தியாசம். நான் இப்ப இந்த கர்மத்த செஞ்சுட்டு இருக்கேன். அத்தியாசம். நான் இப்ப கர்ம பலன அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். அத்தியாசம். நான் பண்ண பாவம் நான் அனுபவிக்கிறேன். அத்தியாசம். நான் பண்ண புண்ணியம் நான் சுகத்தை அனுபவிக்கிறேன். அத்தியாசம். எல்லாமே அத்தியாசம். நீங்க சுகத்தை அனுபவிக்கிறேன்னு சொன்னாலும் அத்தியாசம். எனக்கு அவரு கஷ்டத்தை குடுக்குறாரு. எங்க வீட்டுக்காரர் எனக்கு ரொம்ப கஷ்டத்தை குடுக்குறாரு. என் மனைவி எனக்கு ரொம்ப கஷ்டத்தை குடுக்குறாங்கன்னா அத்தியாசம். என் பையன் எனக்கு ரொம்ப கஷ்டத்தை குடுக்குறான். அத்தியாசம். எதுவுமே உண்மை. என்னால பிசினஸ் அத்தியாசம். என் பிசினஸ்னால எனக்கு டைம் இல்ல. அத்தியாசம். எல்லாமே அத்தியாசம், அத்தியாசம், அத்தியாசம். அதனாலதான் அத்தியாச பாஷ்யம்னு ஒருத்தர் பிரம்மசூத்திரத்துக்கு சங்கராச்சாரியார் பாஷ்யம் எழுதும்போது பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அவர் அத்தியாச பாஷ்யத்தை புரிய வைப்பாரு. ஏய் நீ பண்ணிட்டு இருக்கிறது அத்தியாசம் புரிஞ்சாதானே எங்க வரும் பிரம்மசூத்திரம் உனக்கு புரியும் பாரு. ஏன்னா அஜ்ஞானம்ங்கிறது எல்லாரும் சொல்லிடுறோம். அஜ்ஞானமே அறியாமை. ஓகே. அதுவும் தப்பாதான் புரிஞ்சு அறியாமைன்னு இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். அறியாமைன்னு ஒண்ணு இருக்குங்கிறது சாஸ்திரம் வந்ததுக்கு அப்புறம் தான் புரியுது. அது வேற விஷயம். ஆனா அதனோட கான்சிக்வன்ஸ் இருக்கு பாருங்க. இப்ப வெறும் அஜ்ஞானம்னு வச்சுங்களேன். நீங்க கயிறே நீங்க பாக்கல. கடகடன்னு போயிருவீங்க வாழ்க்கையில. எதுக்கு பயப்படுறான்? கயிறையே எதுவுமே பாக்கலீங்கன்னா வாழ்க்கையில இங்க ஒண்ணுமே பிரச்சனையே இல்ல. அத பாம்பா பார்த்ததுனாலதான் துக்கமே. அத்தியாசம் தான் எதை கொடுக்கும் பாரு. அஜ்ஞான பிளிஸ் பாரு. சுவாமி தயானந்த சொல்லுவாரு. அஜ்ஞான பிளிஸ். ஏன் தூங்கும்போது தெரியுதா இல்லையா? டோட்டல் அஜ்ஞானம் எவ்வளவு என்ஜாய் பண்றோம். அது பிரச்சனை இல்ல. அதோட கான்சிக்வன்ஸ் இருக்கு பாருங்க. அத்தியாரோப்பம். ஏது இருக்கிற கைத்தை எப்படி பாக்குறது? பாம்பா பாக்குறது. அதுதான் பிரச்சனை. அஜ்ஞானம் இஸ் நாட் அட் ஆல் a ப்ராப்ளம். அத்தியாசம் இஸ் த ப்ராப்ளம். சோ அந்த அத்தியாசத்தை ஏன் விளை வருது அது? பிகாஸ் ஆஃப் அஜ்ஞானம். சோ நம்ம அத்தியாசத்தை விளக்கறதுக்கு முயற்சி பண்ணக்கூடாது. அஜ்ஞானத்தை விளக்கறதுக்கு முயற்சி பண்ணணும். அந்த அஜ்ஞானத்தை விளக்கணும்னா யாரு வரணும் ஆப்போசிட்? ஞானம். இப்படிதான் புரிஞ்சுக்கணுமே தவிர, அந்த அத்தியாசத்தை போய் கை வைக்க கூடாது. அது நீ ஒண்ணுமே பண்ண முடியாது. நல்லா பாரு, நல்லா பாரு. உத்து உத்து பார்த்தாலும் அவனுக்கு என்னதான் தெரியுது? பாம்பு தான் தெரியுது. சோ அத்தியாசத்து மேல நீங்க கை வச்சு பிரயோசனமே கிடையாது. அதை ஒர்க் அவுட் பண்ணி நம்ம எங்க வைக்கணும்? அதுக்கு காரணம் யாரு? அஜ்ஞானம். அத போக்கணும் என்ன பண்ணணும்? அப்ப ஞானத்தை கொடுக்கும்போது என்ன ஓடுது? அஜ்ஞானம் ஓடி போகும்போது அத்தியாசம் போகுமா? போகாமா? இதுதான் லாஜிக். இந்த லாஜிக் நின்னோம்னா ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். சோ என்ன பண்றோம்? எப்படி இந்த அத்தியாசம் எப்படி நம்ம பண்ணணும்? ஆத்மா, ஷரீரம். அஜ்ஞானத்தின் காரணமாக ஆத்மாவுடைய தன்மையெல்லாம் கொண்டு போய் எதுல போட்டுட்டோம்? சரீரத்தோட தன்மையெல்லாம் கொண்டு ஆத்மால போட்டு ஆத்மாவுடைய தன்மையெல்லாம் சரீரத்துல போட்டு புரிஞ்சோமா இல்லையா? புரிஞ்சு வச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறோமா இல்ல? we are doing transaction. என்ன அறிவோட டிரான்சாக்ஷன் பண்ணிட்டு இருக்கிறோம்? ஆத்மாவுடைய தன்மையெல்லாம் கொண்டு போய் உலகத்து மேல வச்சு உலகத்தோட தன்மையெல்லாம் கொண்டாந்து ஆத்மா மேல ஏத்தி நான் ஒரு காலத்துல பிறந்திருக்கேன். எல்லாம் என்னது? அத்தியாசம். நான் எங்க போய் பிறந்தேன்? நான் பிறந்திருக்கேன். எனக்கு இத்தனை வயசாச்சு. எனக்கு இத்தனை கஷ்டம் இருக்குது. எனக்கு இத்தனை பிரச்சனை இருக்குது. எனக்கு இத்தனை ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. எனக்கு இத்தனை கடமை இருக்குது. எல்லாம் என்னது? அத்தியாசம். என்னுடைய ஆத்ம சுகத்துக்கு கொண்டு எங்க கொடுத்துட்டேன்? உலகத்துக்கு. உலகம் நிலையா இருக்குதுங்க. நான் தான் போறேன். எனது உலகம் எப்படி இருக்குது? நித்தியத்துவத்தை கொண்டு எங்க கொடுத்துட்டோம்? உலகத்துக்கு. உண்மையில் நித்தியம் யாரு? நானு. ஆனா யாரு குடுத்து வச்சிருக்கிறேன்? உலகம் நித்தியமானது, சாஸ்வதமானது அப்படின்னு என்ன பண்ணி வச்சுட்டோம்? அத்தியாசம் இஸ் த மெயின் ஏன் அத்தியாசம் இவ்வளவு நம்ம டீட்டெயிலா எடுக்கிறேன்னா, பிரம்மசூத்திரம் புரியணும்னா அத்தியாசங்கிற ஒரு கான்செப்ட் தெளிவா இருந்தா மட்டும்தான் பிரம்மசூத்திரத்திலே போக முடியும். இல்லைன்னா உள்ள போகவே முடியாது. வாழ்வா அவருடைய லெவலுக்கு எட்டி புரியுதுங்கிறது ரொம்ப கஷ்டம். சோ இப்ப நம்ம என்ன பண்றோம்? இதுதான் காரணம். இப்ப எங்க போய் பிரம்மத்தை தேடணும்? இப்ப கமிங் டு மந்திரம். எங்கேயும் போக வேண்டாம். உன்னுடைய எண்ணத்துக்குள்ளே வா. நசுக்கி பார். உள்ள நீ இருக்கிறது தெரியும். வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறது.
நல்லா புரிஞ்ச மாரி இருக்குது. ஞானம் வந்துருச்சுங்க. ஞானம் போய் எனக்கு புரிஞ்சிருச்சுங்க அப்படிங்க. அந்த போனேன். ஐயோ! என்னால முடியலையே அப்படின்னு வார்த்தை வந்தா என்ன அர்த்தம்? ஏது பு ஏட்டு சுரக்காய் இன்னும் எங்க வரல. ஐயோ! என்னால முடியலையே! எந்த இடத்துல வேணா வச்சுக்கங்க. பையன பார்க்க முடியல, வீட்டு பார்க்கல, பிசினஸ பார்க்க முடியல. இல்ல வீட்ல இந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை. ஐயோன்னு வந்து நின்னீங்கன்னா எங்க போயிட்டோம்? சோ இது நழுவும், திருப்பி ஏறணும், நழுவும். இது எதனால நழுவுறோம்? எங்கேயோ குவாலிஃபிகேஷன் நமக்கு லேக்கிங். அத நீங்க தான் கண்டுபிடிக்கணும். நீங்க தான் சரி பண்ணணும். அது லேக் ஆகுது. குவாலிஃபிகேஷன் இருந்துன்னு வச்சுக்க, இப்ப நீங்க புடிச்சது தான் அப்படியே நிக்கலாம். எப்படி ரமணர், தத்து, துவம், அசினார் குரு. அவருக்கு புரிஞ்சுச்சு. சனாதன முனிவருக்கு அது கூட சொல்லல. இப்படின்னாரு தட்சிணாமூர்த்தி. புரிஞ்சிருச்சுன்ட்டாங்க. 3 பேரு, 4 பேர் எந்திச்சு போயிட்டாங்க. பிகாஸ் குவாலிஃபிகேஷன். உடனே அவங்கலாம் கிரேட்டு. அவங்களுக்கெல்லாம் நெறைய மூளை குடுத்துட்டாரு. அப்பல்லாம் திங்க் பண்ணக்கூடாது. அவ்வளவு குவாலிஃபிகேஷன் அவங்களுக்கு இருந்திருக்குது. இப்படின்னு காமிச்சோனே, சனாதன முனிவர்கள், எங்களுக்கு புரிஞ்சிருச்சு. போயிட்டாங்க. கிளாஸ் அப்பவே வைண்ட் அப். ரமணருக்கு தத்து, தொம், அசின்னு சொல்லிக் குடுத்தாரு ஒரு குரு. அது விளக்கம் ஒரே நாள் புரிஞ்சு போச்சு. ஆனா நமக்கெல்லாம் அப்படி கிடையாது. அந்த மாரி ஆகும்னு நெனைக்காதீங்க. நாம்பல்லாம் எது மந்த அதிகாரி. கொஞ்சம் கொஞ்சமாத்தான் எங்க போகணும். அப்போ குவாலிஃபிகேஷன் எங்க போயிட்டு நம்ப லௌகிக விஷயத்துக்கு ஓவரா போனது தான் லேக் ஆஃப் குவாலிஃபிகேஷனே. லௌகீக விஷயத்துக்குள்ள அதிகமா நீங்க உள்ள போக போக யூ வில் லூஸ் யுவர் குவாலிஃபிகேஷன். ஈவன் தோ யுவர் இம்பைப்டு வித் பிறக்கும்போது குவாலிஃபிகேஷன பிறந்தவங்க கூட இந்த உலக டிரான்சாக்ஷன்ல போய் மாட்டி குவாலிஃபிகேஷன் இழக்கிறத நம்ம கண்கூட பார்க்கிறோம். நல்ல குவாலிஃபிகேஷன் இருக்கும். ஓவர் எதுக்கு போய் மாட்டிக்கிறது? வியாபார டிரான்சாக்ஷன்ல போய் மாட்டிக்கிட்டு, எதை இழந்துடுறாங்க? குவாலிஃபிகேஷன் பெற்றிருந்த ஏன்னா போன ஜென்மத்துல அதுக்கான முற்றுலி போட்டிருப்பாங்க. சோ பிறக்கும் போதே அவங்களுக்கு குவாலிஃபிகேஷன் இருக்கும். ஆனா, இந்த விவகாரத்துல போய் ஓவரா எந்நேர போணுங்க, அது என்னாச்சு, இது என்னாச்சு? 24 மணி நேரம் அதே. முடிஞ்சு போச்சு. எல்லா குவாலிஃபிகேஷனும் அவுட். எங்க போனாலும் நமக்குள்ள வந்து உட்கார்ந்துட்டு தெரியணும். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. हरिः ओम् श्रीगुरुभ्यो नमः। हरिः ओम्।